பெரியார் என்ற அவருக்கு அந்த பெயரை சூட்டியதே பெண்கள் மாநாட்டிலே 1938ஆம் ஆண்டு பெரியார் என்று பெயர் சூட்டினார்கள். கடந்த காலங்களில் சங்கிகள் செய்து கொண்டிருந்த பிரச்சாரம், அந்த பிரச்சாரத்தை நம்பி இவர் பேசி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்தில் வசமாக சிக்கியிருக்கிறார். எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் கேட்டிங்கன்னா, எல்லா ஆதாரங்களையும் நீங்கள் முடக்கி வச்சுக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் கேட்டிங்கன்னா, எந்த ஆதாரமும் உங்களுக்கு தெரியாமல் எப்படி பேசுகிறீர்கள் என்கிற ஒரு சின்ன கேள்விக்கு கூட அவரிடத்தில் விடை இல்லை. திட்டமிட்டு ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பேசுகிறார். அப்படி கலவரம் வருமானால் திமுக ஆட்சியில், இந்த திராவிட மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது என்று சொல்லுவதற்கு RSS பிஜேபி காத்திருக்கிறார்கள். அதற்கு இவரை பயன்படுத்துகிறார்கள். சீமானை பொறுத்தளவு பணமும் பதவியும் மட்டும் தேவை. அந்த தன்னலத்துக்காக எதையும் செய்யக்கூடிய மிக மிக கீழான இழிவான ஒரு பிறவியாகத்தான் நான் சீமானை பார்க்கிறேன். நீண்ட காலமாகவே சங் பரிவார்கள் இந்த சதி வேலைகளை செய்து வருகிற சூழலில் மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால் அரசியல் செய்யும் அமைப்புகளும் பெரியாரை குறிவைத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. சீமானவர்களின் பேச்சு நாகரிகத்தின் எல்லையை மீறியதாக இருக்கிறது. சமூக நீதியின் தேசிய அடையாளமாக இருக்கிற தந்தை பெரியார் அவர்களை கொச்சைப்படுத்துவது ஏற்புடையதல்ல. இந்த போக்கை அவர் கைவிட வேண்டும். சீமானனை நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன். அதனால் என்னை பொறுத்தவரை பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறாங்களா நீங்கள் கேட்டிங்கன்னா, அது போன்று பேசி இருக்கின்றார். அதற்கான ஆதாரத்தை நான் தர தயார். திராவிட தத்துவத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்கு அதற்கு ஆள் தேடி அலைகிறார்கள். அப்படி கிடைத்திருக்கிற ஒருவர் தான் சீமான். அதனால்தான் சீமானுடைய கருத்துக்களுக்கு நான் ஆதாரம் கொடுக்கிறேன் என்று அண்ணாமலை தானாகவே முன்வந்து பேசுகிறார். இதுதான் உண்மையான நிலைமை. ஆக தமிழ்நாட்டில் திராவிட மண்ணை சீர்குலைத்து திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை வீழ்த்தி அப்போது ஏற்படுகிற குழப்பத்தை பயன்படுத்தி இங்கு இருக்கிற கூட்டணிகளை சிதைத்து உள்ளே நுழைவதற்கு பாஜக எத்தனிக்கிறது. அதற்கு பாதை போட்டு கொடுக்கிற வேலையைத்தான் சீமான் செய்து கொண்டிருக்கிறார். ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ், அவங்க எஜமானர்கள் சொல்லுவதை அவர் செய்கிறார். அவ்வளோதான் காரணம். வேறு ஒரு காரணமும் இருக்க முடியாது, வாய்ப்பில்லை. அல்லது அறிவு மட்டம் குறைவு, புரிஞ்சிக்க முடியலன்னு அர்த்தம். ரெண்டு தான் இருக்க முடியும். ஒருவேளை அவருக்கு தன்னை விளம்பரமாக எப்போதும், ஏன்னா அவருடைய அமைப்பு இப்போ எல்லாம் கரைந்து கொண்டே போகிறது, ஒவ்வொருத்தராக விலகிட்டே இருக்கிற நிலையில் தன்னை கொஞ்சம் பிரபலப்படுத்தி கொள்ள, விளம்பரப்படுத்தி கொள்ள வேண்டும், தன்னை பற்றி எல்லோரும் எப்போதும் பேச வேண்டும் அப்படின்னு எண்ணம் கூட அவருக்கு அப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ் தேசியத்திற்கு சீமானுக்கு எந்த தொடர்பும் இல்லைங்க. அடிப்படையில் அவர் பேசுகிற தமிழ் தேசியமோ தமிழ் தேசியத்தின் எந்த கருத்தும் அவருக்கு தெரியாது. இதுவரைக்கும் தமிழ் தேசிய கருத்தில் அவர் எங்கேயுமே பேசினதில்லை. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் அவர் ஆளுநருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆளுநருடைய அடியாளாக சீமான் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அப்படி நான் யாராவது நம்பிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்கள் கருத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். எடுபிடி வேலை செய்யக்கூடிய, மோடி அரசுக்கு எடுபிடி வேலை செய்யக்கூடிய ஆளுநரின் அடிமையாகத்தான் சீமான் இருக்கிறார். வணக்கம், இது கேள்விக்களம். மறைந்து 52 ஆண்டுகளாகியும் தமிழ்நாட்டினுடைய தலைப்புச் செய்தியாக இந்தியா முழுமைக்குமான சமூக நீதி குறித்த பேச்சாகவும் பெரியார் இருந்து கொண்டிருக்கிறார். பெரியாரை திடீரென்று காட்டமாக அவதூறு சொற்களால் சிலர் விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார்கள். சீமானின் இந்த விமர்சனம் எதற்காக என்ற ஒரு கேள்வி எழுகிறது. பெரியார் பேசுபொருளாக இருப்பதற்கு என்ன காரணம்? மீண்டும் பெரியாரை சீண்டி பார்ப்பதனுடைய நோக்கம் என்ன என்று குறித்து அறிஞர்களை அழைத்து ஒரு விவாதம் செய்யலாம் என்று கருதி அழைத்திருக்கிறோம். திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு விடுதலை ராஜேந்திரன் அவர்கள், பேராசிரியர் தமிழறிஞர் திரு வி அரசு அவர்கள், தலித் முரசிதழின் ஆசிரியர் திரு புனிதபாண்டியன் அவர்கள், எழுத்தாளர் திரு ஆதவன் தீட்சண்யா அவர்கள், அவரோடு எழுத்தாளர் திரு ராம்கி இணைந்திருக்கிறார். வணக்கம். ஒத்த கருத்துள்ளவங்க இருந்தாலும் இதில் சில முக்கியமான விமர்சனங்களை பேசணும்னு நினச்சேன். திடீர்னு வர்ற அட்டாக்குக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க திரு அரசு? வணக்கம். பெரியார் அவர் தமிழ் சமூக வரலாற்றில் செய்த அந்த பணிகளையெல்லாம் நாம் ஒரு
பட்டியல் மாறி கணக்கெடுத்து பார்த்தால் ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்பதற்கான ஒரு 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 புரிதல் நமக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் 1919 24 வரை பெரியார் இந்த நாட்டில் ஒரு புதிதாக உருவாகி வந்த சமூக வளர்ச்சியில் ஒரு சிலர் மட்டும் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு மிக பெரும்பான்மையான மக்கள் 3% வாய்ப்பு பெறுபவர்களாகவும் 97% வாய்ப்பை இழப்பவர்களாகவும் அது எல்லா தளத்திலும் இருப்பதை கண்டு கொதித்து வகுப்புரிமை போராட்டத்தை உருவாக்கியவர் அவர். அது மட்டுமல்ல, அந்த வகுப்புரிமை போராட்டத்தின் விளைவாக 1928 அன்றைக்கு இருந்த அரசோடு அவர் போராடி இந்த இடஒதுக்கீடு என்னும் ஒரு மிகப்பெரிய சாதனையை, சமூக நீதியின் அடிப்படையை உருவாக்கியவர் அவர். அது இன்றும் தொடர்கிறது. அந்த சமூக நீதியினுடைய வரலாறு, தமிழகத்தில் அதனுடைய தாக்கம், அது எப்படியான விளைவுகளை உருவாக்கியிருக்கிறது என்பதெல்லாம் இந்த பெரியாரை எதிர்ப்பவர்களுக்கு விருப்பமளிக்கக்கூடிய விஷயமாக இல்லை. அதை போலவே 1924-25 வாக்கில் அவர் நடத்திய குருகுல போராட்டமாக இருக்கட்டும் அல்லது வைக்கம் போராட்டமாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் சாதி ஒழிப்பிற்கான அவருடைய மிகப்பெரிய செயல்பாடுகளாக இருந்தது. 1929 வாக்கில் சென்னையில் ஒரு மியூசிக் அகாடமி என்ற ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள். அதில் தமிழில் பாடக்கூடாது என்று சொல்கிறார்கள். அதனால் குதித்தெழுந்த பெரியார் தமிழ் இசை இயக்கம் என்பதை ஒரு 10 ஆண்டுகள் மிக வேகமாக 29 36 வரை நடத்தி தமிழ் சமூகத்தின் பண்பாட்டு தளத்தில் பெரிய வீச்சை உண்டாக்கியவர். 38 ராஜாஜி ஆட்சிக்கு வந்தவுடன், நீங்கள் வேண்டுமென்றால் படிக்கிற மொழி, அந்த மொழிக்கு நீங்கள் உங்கள் தாய்மொழியை வைத்துக்கொள்ளுங்கள், ஆனால் நிர்வாக மொழியாக இந்தி தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிற பொழுது தமிழ் சமூகத்தில் இருந்த அவ்வளவு பெரியவர்களையும் இணைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் போராட்டத்தை, இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்ற பெயரில் நடத்தி முடித்தார். அதைத் தொடர்ந்து தமிழ் சமூகத்தில் தாக்கம் செலுத்தி வரக்கூடிய கம்பராமாயண எரிப்பு போராட்டம் என்பதை 44-48 மிகப்பெரிய சக்தியாக நடத்தினார். 50களிலிருந்து 56 வரை பெரியார் நடத்திய போராட்டங்கள் என்பவை எண்ணற்றவை. குருகுல கல்விக்கு எதிரான போராட்டம், ராமன் சிலை உடைப்பு போராட்டம், அதைப்போல இப்படி பல்வேறு சமூக போராட்டங்களை நடத்தி சனாதனத்துக்கு எதிரான பெரிய சக்தியாக வளர்ந்தார். 1958 அவர் நடத்திய காந்தி படை எரிப்பும், தேசிய கொடி அவமதிப்பும், இந்திய அரசியல் நிர்ணய சட்டத்தை எரித்தும், அது பேசக்கூடிய அந்த அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி 3000 பேருக்கு மேல் சிறைப்படுத்தப்பட்டு 70 பேருக்கு மேல் இறந்து போன அந்த வரலாறெல்லாம் தமிழ்நாட்டில் உண்டு. அவருடைய இறுதி காலத்தில் சாதி ஒழிப்புக்கு எதிராக தான் போராடி சாக வேண்டும் என்று விரும்பினேன் என்ற ஒரு கருத்தாக்கத்தை முன்னெடுத்த அனைவரும் அர்ச்சகராக வேண்டும், சாதி ஒழிப்புத்தான் எனது லட்சியம் என்று சொல்லி ஏறக்குறைய 1919 1973 முடிய அவருடைய இந்த வாழ்நாள் முழுக்க அவர் நடத்திய இந்த சனாதனத்துக்கு எதிரான போராட்டம், இந்த சனாதனிகளுடைய கிழித்த போராட்டம், அது சார்ந்த தமிழ் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், இவைகளை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த நிலைமைதான் பெரியாரை பற்றி அவர்கள் இப்படியான ஒரு புறக்கடை வழியாக நேரடியாக அவரை அணுக முடியாது. ஒரு மிக சாதாரணமான கொச்சைத்தனமான அவருடைய கருத்தை புரிந்து கொள்ளாமலும், அவர் பேசிய விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டும் பல வடிவங்களில் பேசுகிறார்கள். இன்னைக்கு பெரியாரை பற்றி பேசுகிறாரு, எந்த ஆதாரமும் இல்லாமல் பேசுகிறார். ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டால் நான் ஏன் தரணும், உங்கள்கிட்ட தானே இருக்குன்னு பேசுகிறாரு. நேற்றுக்கு அந்த விரிவான பேட்டியை கூட பார்த்துருப்பீங்க. ஆமாம், இல்லை அவர் சொல்கிற அந்த என்ன ஆதாரம் என்ன, பெரியாருடைய எல்லா எழுத்துக்களையும் எடுத்துக்கொண்டு வச்சு யாரும் பூட்டிவிட்டாங்களா என்ன? எல்லாமே அச்சிடப்பட்டு எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது. அவற்றை அவர் பார்த்து சொல்ல வேண்டும். ஆனால் ஏன் அவர் அப்படி பதில் சொல்கிறாருன்னா, அவருக்கு பதில் சொல்ல முடியாது. குறிப்பாக பெரியார் பற்றிய அந்த பாலியல் தொடர்பாக விடுதலை பத்திரிகையில் வந்ததாக சொல்லக்கூடியதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்பதை பல சமூக ஊடகங்களில் பலரும் பேசிவிட்டார்கள். இவர் என்ன பொய்யை சொன்னாரோ, எதை பேசினாரோ அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்பது தெரிந்தவுடன் ஒரு பட்டிமன்ற பாணியில் நீங்கள் தேசியமயமாக்கி விட்டீர்கள் என்று சொன்னால் நான் கண்டுபிடித்து சொல்வேன் என்ற ஒரு மிக எளிய, ஒரு எந்தவிதமான தர்க்கபூர்வமான
அறிவுக்கு தொடர்பு இல்லாத ஒரு ஒரு வெற்று பேச்சாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். திரு ராஜேந்திரன், பெரியார் மண் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த தாக்கம் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டு புத்தக கண்காட்சியிலையும் பெரியாருடைய நூல்கள் அதிகம் விற்பனையாகக்கூடிய தன்மையை பார்க்குறோம், இளைஞர்கள் வாங்குறாங்கன்னு. இதற்கு முன்னால் பெரியார் குறித்த விமர்சனங்கள் அப்படின்ற ஒன்று பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி இந்த தரப்பு தான் பெருவாரியாக முன்னெடுத்தது. அரசியலில் ஓட்டு வாங்குகிற இடத்துல இருக்கக்கூடிய யாரும் இதற்கு முன்னால் பேசினதில்லை. இந்த பட்டியலில் தமிழ் தேசியம் பேசுகிறோம் அப்படின்ற பேரில் முன்வைக்கிற தாக்குதலை, இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் பெரியாரியலை ஆதரிக்கிற தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க, பெரியாரியலை எதிர்க்கின்ற ஒரு தமிழ் தேசியம் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு தேசியம் அப்படிங்கிறதுக்கு அவங்க கொடுக்குற விளக்கங்கள், அதில் பெரியாரை அதில் இணைக்க முடியாத அளவுக்கு அவங்க பெரியாரை விளக்குவதற்கான ஒரு தமிழ் தேசியம் இன்றைக்கு பேசப்படுது. அந்த தமிழ் தேசியத்திலேருந்து பெரியாருடைய கருத்து வேறுபட்டு நிற்குது பல விஷயங்களில். பெரியாரும் ஒரு காலத்தில் தனித்தமிழ்நாடு கேட்டவர் தான், பெரியார் தான் கேட்டார். அப்போ அவர் திராவிட நாடு ஒரு காலத்தில் பெரியார் திராவிட நாடு கேட்ட காலம் என்பது மெட்ராஸ் பிரசிடென்சி, சென்னை மாகாணங்களில் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அவர் பிரிட்டிஷ் ஆட்சிக்காரங்களில் இந்த சென்னை மாகாணங்கிறத திராவிட நாடுங்கிற ஒரு கட்டமைப்பில் கேட்டார். மொழிவரி மாநிலங்கள் பிரிந்ததற்கு பிறகு பெரியார் நீங்கள் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். இவங்கெல்லாம் விலகணும் போனது வழி நல்லது தான், நான் சுதந்திரமாக அந்த நாட்டை எனக்கு கையாள முடியும்னு சொல்லி தனித்தமிழங்கிற கோரிக்கையை அவர் வந்துடுறாரு. ஆனால் திராவிடம் என்ற சொல்ல பெரியார் சொன்னார், திராவிடங்கிறதா எங்களுக்கு ஒரு பெரிய எதிரி அப்படின்னு தமிழ் தேசியவாதிகள் சொல்லுவதற்கு பெரியார் தெளிவான விளக்கத்தை பெரியாரே சொல்லியிருக்கிறார். அதாவது நாங்கள் அப்போ சென்னை மாகாணமாக இருக்கிறப்ப நாங்கள் திராவிட நாடு கேட்டோம், இப்போ நாங்கள் தமிழ்நாடு கேட்டோம். ஆனால் திராவிடங்கிறத நான் எதற்காக பயன்படுத்துகிறேன்னு சொன்னால் அதை ஒரு குறியீட்டு சொல்லாக நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம். அதை இது திராவிடம் அப்படிங்கிறது ஒரு வடமொழி சொல்லுன்னு சொல்கிறாங்க. எனக்கு வடமொழி சொல்லுங்கிறது நன்றாக தெரியும். ஆனால் கடந்த காலத்தில் புத்தர் தோன்றிய புத்தருடைய வழித்தோன்றல் தான் பெரியாருடைய இயக்கம். புத்தர் காலத்தினுடைய சிந்தனைகளை தொடர்ச்சியாக அந்த மரபாக எடுத்துக்கொண்டு புத்தர் இயக்கம் எப்படி நலிவுற்றது, எப்படி சீர்குலைந்தது அப்படிங்கிறத வரலாற்றை கணக்கில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய இயக்கத்தில் புத்தர் இயக்கத்திற்கு ஏற்பட்டதை போல ஒரு ஆபத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுனால தன்னுடைய இயக்கத்தை அந்த ஊடுருவல்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த திராவிடருங்கிற அடையாளத்துக்குள்ளே வந்தார். அப்படி சொல்கிறப்ப நீங்கள் திராவிடருங்கிறது வடமொழி சொல்லணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது எனக்கு தெரியும். ஆனால் இதற்கு மாற்றாக அந்த புத்தர் இயக்கத்தில் எப்படி பார்ப்பன சக்திகள் ஊடுருவி அதை அழித்தாங்களோ அதை மாதிரி நான் பேசுகிற இந்த விடுதலையும் அழித்து விடக்கூடாது, இதுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு திராவிடருங்கிற சொல்லை தவிர வேறு ஏதாவது சொல் இருந்தால் சொல்லுங்கள், அந்த சொல்லை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ இல்லைன்னு சொன்னால் நான் சூத்திரர்கள் கழகம்னு வைக்கணும், அப்படி இருந்தால் தான் அவங்கெல்லாம் உள்ளே வர மாட்டாங்க. அப்போ வேறு சொல் இருந்தால் சொல்லுங்கள், நான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பெரியார் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அப்போ இவர் திராவிடர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை வைத்தது இந்த பார்ப்பனிய எந்த பார்ப்பனியத்தை எதிர்த்து பெரியார் போராடினாரோ அந்த பார்ப்பனிய சக்திகள் ஊடுருவி அழித்து விடக்கூடாது அந்த அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக ஆரியத்தினுடைய எதிர்ப்பாக திராவிடங்கிற சொல்ல பயன்படுத்தினாரே தவிர அவருடைய எல்லைங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்த ஒரு போராட்டமாகத்தான் இருந்தது என்பது வரலாறு. பெரியார் 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலையும் அவர் தமிழ்நாடு அப்படிங்கிற கோரிக்கை தான் முன்வைத்தார். திராவிட நாடு பிரிஞ்சு போனவங்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம், அவங்க அந்த கடைசியாக பெரியார் இறப்பதற்கு 15 நாட்களுக்கு முன்பு பெரியார் தலைமையில் அவர் நடத்திய மாநாட்டினுடைய தலைப்பே தமிழர் இழிவு ஒழிப்பு மாநாடுங்கிறது தான். அப்போ திராவிடம் அப்படின்னா இந்த சவுத் இந்தியா பூரா சேர்த்து ஒரு திராவிடம் அப்படிங்கிற கோரிக்கை பெரியாரும் கேட்கலை. இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகம் கூட அந்த திராவிட நாடை கேட்கலை. அண்ணா கேட்ட திராவிட நாடு அப்படிங்கிறது தென்னகத்தில் இருக்கிற 4 மாநிலங்களும் தனித்தனியான ஒரு மாநில உரிமை பெற்று அவர்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அந்த கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய ஒரு உரிமையோடு இருக்கின்ற ஒரு தென்னக கூட்டமைப்பை தான் பேசினாங்களே தவிர எல்லாத்தையும் ஒன்றாக்கிய ஒரு திராவிட நாடுங்கிறது அண்ணா கூட அவங்க கேட்கல. அப்போ திராவிடம் அப்படிங்கிறதோட விளக்கங்கள் இவ்வளோ தெளிவாக குறிப்பிட்டதற்கு பிறகும் கூட திராவிடங்கள் திருச்சிங்கிற ஒரு வசையை அவங்க பாடிட்டே இருக்காங்க. இது ஒரு அர்த்தமற்றது. தமிழ் தேசியம் பேசுகிறவர்களுக்கு பிரதான எதிரி, முதல் எதிரி யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்தியா என்கிற ஒரு கட்டமைப்பு, இந்தியங்கிற அரசியல் அமைப்பு எங்களை ஒடுக்குகிறது, மொழியை ஒடுக்குகிறது, மாநிலங்களை ஒடுக்குகிறது, இனங்களை ஒடுக்குகிறது, பண்பாட்டை ஒடுக்குகிறது, அதுதான் எங்களுக்கு பிரதான எதிரி அப்படின்னு அவங்க சொல்லணுமே தவிர யாரும் நாங்கள் பேசாத ஒரு திராவிடத்தை எடுத்து வைத்துக்கொண்டு தங்களுடைய எதிரின்னு சொல்லி அந்த உண்மையான இந்திய எதிரியை பற்றி அவங்க பேசுறதும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த இந்திய அரசியல் சட்டத்தை நான் ஏற்றுக்கொண்டு நான் தேர்தலில் போட்டியிட்டு
ஆளுநருக்கு முன்னாடி போய் நான் இந்திய அரசியல் சட்டத்தின் கீழ் நான் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டு சட்டசபையில் வந்து உட்கார்ந்து கொண்டு நான் தமிழ் தேசிய புரட்சி செய்வேன் அப்படின்னு சொல்கிறது வந்து மக்களை அப்பட்டமாக ஏமாற்றுகிற ஒரு முயற்சி தான். அப்போ இவங்க தமிழ் தேசியம் பேசுகிற விஷயங்கள் வந்து பெரியாரை வந்து ஏன் கடத்துறாங்கன்னா ஒரு போலியான இல்லாத ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை வந்து அவங்க பேச விரும்புகிறாங்க. அதுதான் இந்த தமிழ் தேசத்தோடைய ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இதில் பொதுவாக திமுக ஆட்சி இன்னைக்கு நடக்குது, திராவிட மாடல் அரசு அப்படின்னு அதை முதலமைச்சர் அழைக்கிறார். அந்த அரசின் மீதான விமர்சனம் இருக்குது, திமுகவினுடைய நடவடிக்கைகள் மீதான விமர்சனம் இருக்குன்னா அரசியல் கட்சி மீது தான் பொதுவாக அரசியல் களத்தில் இருக்கிறவங்க விமர்சனம் செய்வாங்க. இப்போ திமுகவுக்கு விமர்சிக்கிற அதே வேகத்தில் பெரியாரை கடுமையாக விமர்சிக்கிற ஒரு போக்குக்கு வர்றாங்க. அதை பிஜேபி என்டார்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும் அவங்களுடைய தத்துவார்த்தத்திற்கு இந்த ராஷ்டிரம் ராமராஜ்யம் அப்படிங்கிற தத்துவார்த்தத்துக்கு நேர் எதிராக இருப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரியாருடைய ஒரு கொள்கை தத்துவம் தான் இருக்குது. இப்போ இவங்க வந்து எல்லா தலைவர்களையும் தன்வசமாக்கக்கூடிய ஒரு முயற்சியில் வந்து பிஜேபி இறங்கியிருக்கு. அது மாதிரி அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து கடுமையாக நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்ன ஒருவரை இல்லை அவர் வந்து எங்களுடைய போல்டுக்கு அவங்களும் கொண்டு வந்து அவருக்கு ஒரு போர்வையை போற்றி மாக்கிறதுக்கு முயற்சிகளில் கூட அவங்க ஈடுபட்டுருக்கிறாங்க. அவங்க ஆனால் அவங்களோட உண்மையான உணர்வு என்னங்கிறது அமித்ஷா இதில் வந்து வெளிப்பட்டுடுச்சு. ஆனால் பெரியாரை வந்து அவங்க வந்து கையில் எடுப்பதற்கு வந்து முடியல. அவங்க வந்து நெருப்பு மாதிரி பெரியார் எடுக்க முடியல. இப்போ இந்து ராஷ்டிரம் இந்த 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 திராவிட மண் அப்படின்னு பேசப்பட்டாலும் பெரியாருடைய அந்த சமூக நீதி, பெரியாருடைய சாதி ஒழிப்பு, பெரியாருடைய வர்ணாசிரம ஒழிப்பு, இவைகளை வந்து தகர்க்க வேண்டிய அவசியம் வந்து பிஜேபி இந்துத்துவ கொள்கைக்கு இருக்கிற காரணத்தினால, பெரியார் அவருக்கு தடையாக இருக்கிறதுனால தமிழ் மண்ணில் வந்து பெரியாருடைய இமேஜ், அவருக்கு உள்ள அந்த அந்த பிம்பத்தை வந்து நம்ம உடைச்சி சீர்குலைச்சிட்டோம்னா நமக்கு தெளிவான அடிப்படையான ஒரு தளம் இங்கே நிற்கும், ஊடுருவ முடியும். ஸோ இந்துத்துவ அரசியல் இங்கே ஊடுருவ முடியாமல் தடுக்கிற ஒன்றுக்கு பெரியாரை வீழ்த்தினா பெரியார் மீதான மதிப்பை குலைக்கிற முயற்சி. ஆமாம், பெரியாருடைய மதிப்பை குலைக்கணும், பெரியாருடைய கருத்துக்கள் அப்படிங்கிறத என்னதை விட அந்த பிம்பத்தை உடைக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து இவங்க அதுக்கான உடனே இன்னைக்கு இவர் பிஜேபி வந்து இந்த குரலுக்கு வந்து ஆதரவு கொடுக்குது. இதெல்லாம் வந்து சரிதான் சொல்லி கை கொடுக்கு தமிழ் தேசியமும் பிஜேபியும் கை கொடுக்குற அளவுக்கு இருக்குன்னு சொன்னீங்கன்னா தமிழ் தேசியங்கிறது வந்து எப்படி கரைஞ்சு போகும் பிஜேபியில் அப்படிங்கிறதுக்காக தான் திராவிடங்கிறத பெரியார் வச்சார். அதுக்கு இதுவே வந்து ஒரு உதாரணமாக இருக்குது. அதுக்கு பெரியாரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெரியாரை வந்து தமிழ்நாட்டில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு ஒரு அஜெண்டாவாக இருக்குது. இப்போ இன்றைக்கு பெரியாருக்கு எதிராக எழுப்புகின்ற ஒரு குரல் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து கால் ஊன்றுவதற்கும் அவங்களுக்கான ஒரு தளம் அமைத்து கொடுப்பதற்கும் ஆன ஒரு பின்னணியில் தான் இந்த அரசியல் நடப்பதாக தான் நம்ம வந்து உணர முடியுது. பல நேரங்களில் இப்போ 2 நாட்களுக்கு முன்னே ஆளுநர் வந்து சட்டசபையில் வெளியேற்றினது வந்து தமிழ்நாட்டை விட்டே வெளியேற்றான் என்று சொன்ன அவர் சீமான் வந்து 2 நாள் கழித்து ஆளுநர் செய்தது சரிங்கிறார். 2 நாள்லேயே வந்து ஒரு கருத்து மாறுபாடு இருக்குது. அப்போ எந்த ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை, எந்த ஒரு இது இல்லை. ஆனால் ஏதாவது ஒன்று சொல்லி பெரியாரையும் திராவிடத்தையும் பழி செய்து கொண்டே இருக்க வேண்டும், அவங்கள வந்து கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கணும், இழிவுபடுத்தி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா. இந்த அஜெண்டா யாருக்கு சாதகமாக இருக்குது? அவங்க சொல்லலாம் நாங்கள் வந்து பி டீம் இல்லை, சி டீம் இல்லை, டி டீம் சொல்லலாம். ஆனால் இந்த அஜெண்டா யாருக்கு பயன்படக்கூடிய அஜெண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தத்துவத்துக்கு தான் இது பயன் சேர்க்கக்கூடிய ஒரு அஜெண்டா, அதற்கு தலைமை வைக்கக்கூடிய ஒரு அஜெண்டா தான் இருக்குது. அப்போ திராவிட அரசியல் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு அடையாளத்தோடு இன்றைக்கி நிற்கிது திராவிட அரசியல்ங்கிறது. இதுதான் திராவிட அரசியல். அது விமன்ஸுடைய எம்பவர்மெண்ட்டை சொல்கிறாங்க, சமூக நீதியை சொல்கிறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு திராவிட மாடல் அரசியல். ஒன்றிய அரசு மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கிறதை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறாங்க. ஒரு தத்துவார்த்த ரீதியான ஒரு போராட்டத்தை இன்றைக்கு இந்தியாவில் நடத்தி கொண்டு இருக்கின்ற ஒரு அரசுன்னா தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு ஒன்று தான் தத்துவார்த்த போராட்டம் ஒன்றை நடத்தி கொண்டு இருக்கு. அப்போ இதுதான் வந்து இன்றைக்கு இந்தியா வந்து இந்துமயமாக்கிறதுக்கும் ராமராஜ்யம் உருவாக்குறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிற காரணத்தினால தமிழ்நாட்டில் இதை குலைப்பதற்கு என்னென்ன வழி இருக்குங்கிறத பல்வேறு முயற்சிகளை அவங்க செஞ்சு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி செஞ்சு பார்த்துருக்காங்க. கட்சியை உடைக்கிறதுக்கு பார்த்தாங்க, எதிர்கட்சியை வந்து பயன்படுத்தி இவங்களை பல்வேறு முயற்சிகள் நடத்துகிறாங்க. சில நடிகர்களை களத்தில் இருக்கிறதுக்கு பார்த்தாங்க. எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ கடைசியாக வந்திருக்கிறதுன்னு சொன்னால் இப்போ பெரியாரே வந்து பிம்பத்தை காலி பண்ணுறதுக்கு ஒரு ஆளை இறக்கி விடலாம் என்று சொல்லி இப்போ பெரியாரை வசைப்பாடுற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. பட் இதில் அவங்க வந்து நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் பெரியாருக்கு எதிர்ப்பாக சொல்லக்கூடிய ஒரு கருத்துகள் வந்து எப்பொழுதுமே தமிழ் சமுதாயத்தில் பெரியாருக்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு கருத்துக்களாக தான் மாறி இருக்கு அப்படிங்கிறத கடந்த காலத்தில் வரலாறு. காங்கிரஸ் கட்சி காலத்தில் இருக்கிறப்பே பெரியாரை கடுமையாக பேசுகிறவங்க, மாப்போசி கடுமையாக பேசுகிறவங்க. அப்போ பெரியாரை பொறுத்தவரையோட அணுகுமுறை எப்படி இருக்குன்னு சொன்னால் என்னுடைய கருத்தை வந்து யார் கடுமையாக எதிர்க்கிறவங்களாம் எதுங்க, நீங்கள் எதிர்க்கிறவங்களுக்கு நான் துணையாக இருக்கேன். என்னுடைய படத்தை நீங்கள் செருப்பால் அடிச்சிங்கன்னா நான் படமும் அனுப்புகிறேன், நான் செருப்பு அனுப்புகிறேன், அடிங்க. அப்படி அடித்தாதான் என்னுடைய கருத்து மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு தான் பெரியார் சேலத்தில் நடந்த விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் என்னை ஒருபோதும் மகாத்மாவான்னு என்னை அழைச்சிடாதீங்க,
மகாத்மா சொன்னீங்கன்னு சொன்னால் மக்கள் கேட்க மாட்டாங்க. என்ன ஒரு அயோக்கியன், நான் யோக்கியமற்றவன்னு பேசுங்க, அப்படி சொன்னால் நான் என்ன சொல்கிறேங்கிறத மற்றவன் கேட்பான், என்னுடைய கருத்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி நெகட்டிவ், அப்போ அப்படி தான் போகும் அப்படிங்கிறத எடுத்தேன். அப்போ இந்த விஷயம் இவங்க செய்ய போகிற விஷயம் கூட இது வந்து சமூகம் வந்து எதை ஏற்றுக்கொள்ளுமோ அந்த கருத்து தான் நிற்கும். சமூகத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கருத்தை வந்து நீங்கள் நிறைய பேசினாலும் நிற்காது. அப்போ இவங்க சொல்கிற விஷயம் கூட பெரியாரில் இன்னும் வேகமாக கொண்டு செல்வதற்கு தான் இது பயன்பட போகுது அப்படிங்கிறத அவங்களுக்கு காலம் இப்போ உணர்த்த போகுது. இந்த திராவிடம் அப்படிங்கிற இந்த சொல் வடமொழி சொல், தமிழுக்கும் அதுக்கும் தொடர்பில்லை, அது என்ன தமிழுக்கு நேர் எதிரான ஒரு கருத்து நிலை கொண்டது, இப்படியான பிரச்சாரமெல்லாம் அடிப்படையில் போய், அதாவது மொழியியல் அறிஞர்கள் இந்த திராவிடம்ங்கிற சொல்லே தமிழ் என்ற சொல்லிலிருந்து உருவான சொல்தான் என்று நிரூபித்திருக்கிறார்கள். அது சமஸ்கிருத மொழியில் அது இடம்பெற்றிருக்கிறது. தமிழில் இருக்கக்கூடிய நிறைய சொற்கள் அந்த மொழியில் இருக்குது. அந்த மாதிரி அந்த மொழியில் அது இடம்பெற்றிருக்கிறது. இது காலங்காலமாக தெற்கே உள்ளவர்கள் என்கிற ஒரு பொருளில் அந்த சொல் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. அதனால் அந்த திராவிடம் தமிழ் என்று சொல்லுகிற அந்த இரண்டு சொல்லும் ஒரு பொருள் குறித்த இரண்டு சொற்கள். நீங்கள் தமிழன் சொன்னாலும் சரி, திராவிடன் சொன்னாலும் சரி, எல்லாம் ஒரு பொருள் தான். தமிழனா திராவிடனா அப்படின்னு கேட்குறது அது வந்து ஒரு எந்த அடிப்படை வரலாறு தெரியாத இவ்வளோ, அதாவது ஒரு சொல் எந்த சூழலில் பயன்படுத்தப்படுகிறது, என்ன பொருளில் பயன்படுத்தப்படுகிறது என்பது பற்றியான ஒரு புரிதலற்ற ஒரு 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 வரலாற்று அறிவே இல்லாத ஒரு மொழியில் ஒரு சொல் எந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க, எப்படி பயன்படுத்துகிறாங்க, இன்றைக்கி எப்படி பயன்படுத்துகிறாங்க. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் நம்ம திராவிடம்னு சொன்னால் தமிழன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பெரியார் சொன்னார் பல இடங்களில், யார் தமிழன் சொன்னால் மலையாளிகள், கன்னடிகர்கள், தெலுங்கர்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் தமிழன் தான். ஆனால் இந்த மொழி கூட்டத்தை பற்றி பெயர் கொடுக்க வேண்டும் என்று கால்டுவெல் விரும்புகிற பொழுது இது எல்லாவற்றையும் இணைத்து ஏதாச்சும் ஒரு பொது சொல் கொடுக்கணும்னு சொல்லி அந்த சொல்லை அவர் பயன்படுத்தினார். அது ஒரு அறிவியல் ரீதியான ஒரு முடிவு. ஆகையினால நீங்கள் வந்து தமிழையும் திராவிடத்தையும் நேர் எதிராக கட்டமைத்து அது வேற இது வேற, திராவிடன்னு சொன்னால் வேற யாரோ அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பொய்யான தப்பான காரணத்தை பிரச்சாரம் பண்ணுறானுங்க. திரு ராம்கி, உங்கள் கோணம் என்ன இந்த சர்ச்சையில்? இதில் அதாவது சீமான் அவர்கள் முன்வைத்த கருத்துங்கிறது அது நிச்சயமா அது தேர்தல் அரசியலை மனதில் வைத்ததா, அது ஒரு தத்துவார்த்த ரீதியான ஒரு விவாதமாலாம் இல்லை. அந்த கான்டெக்ஸ்ட்ங்கிறது ஒரு அதிர்ச்சி மதிப்பீட்டுக்காக சொல்லப்பட்ட விஷயம்தான். ஏன்னா அது பின்னணியில் வந்து பெரியாரை சிறுமைப்படுத்துவது இப்படிதான். ஏன்னா நீங்கள் வந்து அதை பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், பெரியார் விருந்து அவர் வந்து அவருடைய கடல் எதிர்ப்பு கொள்கைங்கிறது தான் எல்லாருக்கும் அதை ஏற்றுக்கொள்வதில் ஒரு சிக்கலாக இருக்குது. அந்த விஷயம்தான் அம்பேத்கரையும் பெரியாரையும் வந்து வேறுபடுத்தி காமிக்குது. இப்போ அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வலதுசாரிகள் பெரியாரை ஏற்றுக்கொள்ள தயங்குவதற்கு காரணமே இந்த விஷயம் தான், கடவுள் எதிர்ப்புங்கிற விஷயம்தான். அதனால தான் வந்து பாஜக அவர்களை வந்து பெரியாரை வந்து ரொம்ப உக்கிரமாக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்குது. ஆனால் இதில் நான் பார்க்குற ஒரு வித்தியாசம் என்னன்னா, 90களில் நான் படித்த காலத்தில் அப்போ வந்து திரு ரவிக்குமார் அவர்கள் பெரியார் பற்றின விமர்சனங்களை வைக்கும்போது அதை வந்து பெரியாருடைய ஆதரவாளர்கள் எதிர்கொண்ட விதத்திற்கும் இன்றைக்கு சமகாலத்தில் நம்ம வந்து சீமான் வைக்கிற அந்த விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. இதை வந்து ஒரு சீரியஸான ஒரு டிஸ்கஷனாக பொதுவெளியில் சமூக வலைத்தளங்கள்லாம் நான் பார்க்க முடியல. அது சீமானுக்கு கொடுக்கப்படுகிற பதிலடியாகத்தான் இருக்குது. சீமான் சொன்ன கான்டெக்ட் தவறான கான்டெக்ட், அதில் ஒன்றும் எந்த சந்தேகமே இல்லை. அது முழுமையாக அவர் உள்வாங்கிக் கொள்ளாமல் அவர் சொல்றார். ஆனால் அதை தொடர்ச்சியாக வைத்து நடக்கிற விவாதங்கள் அனைத்துமே ஒரு தேர்தல் அரசியல் இல்லைன்னா ஒரு தமிழ்நாட்டு அன்றாட அரசியலை மனதில் வைத்து செய்யப்படக்கூடியதாக தான் இருக்குது. இன்னைக்கு ரெண்டு விஷயம் அதுல இருக்கு. ஒன்னு, தேர்தல் அரசியலுக்காக பெரியாரை விமர்சிக்கிறது அப்படின்னா பிஜேபியோட கூட்டு சேர்றதுக்கு பெரியார் தடையா இருக்கிறாரு, அதை வந்து பெரியாரை விமர்சிச்சுட்டா ரெண்டு தரப்புக்கும் பிரச்சனை இல்லை சேர்றதுக்கு, அந்த கோணத்தில் அணுகிறாங்களா? இன்னொன்று, பெரியாரை சிறுமைப்படுத்தி பேசுகிற நேரத்தில் அறிவார்ந்த ஒரு மாற்று கருத்தை, விமர்சனத்தை, கொள்கை பார்வையை வச்சா அறிவார்ந்த வகையில் அதற்கு ஒரு பதிலை சொல்லலாம். பொத்தாம் பொதுவில் அள்ளி தெளித்தது மாதிரி எதையேனும் முன்ன பேசுனா அதுக்கு வந்து நீங்கள் என்ன அறிவார்ந்த வாத பிரதிவாதத்தை எதிர்பார்க்குறீங்க? எப்படி நடக்கணும்னு சொல்கிறீங்க? பாஜகவுடன் கூட்டணி சேருவதற்கு கொள்கை அடிப்படையில் தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பாஜகவுடைய கூட்டணியில் பாமக இடம்பெற்றிருக்கிறது, பாமக பெரியாரை கொண்டாடுகிறது. அதற்கு முன்னாடி இடம்பெற்ற அதிமுக கூட பெரியாரை கொண்டாடக்கூடிய, அதிமுக ஆட்சியில் இருந்த போது தமிழ்நாட்டில் நடந்த பெரியாருக்கு எதிரான அந்த விஷயங்கள் சர்ச்சைகள் நடந்த போது கூட அதிமுக உறுதியாக பெரியாரை ஆதரிக்கிற நிலைப்பாட்டில் தான் இருந்தது. அதனால பாஜக கூட்டணி இடம்பெறுவதற்காக அந்த சமரசங்களை
செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வேற எந்த கட்சி, சீமான் கட்சி மட்டும் இல்லை, எந்த கட்சியுமே அதை அதை எடுக்க வேண்டிய அந்த அளவுக்கு அவசியம் இல்லை. பாஜக கூட்டணிங்கிறது ஒரு தேர்தல் நேரத்து உடன்பாடு, அதற்காக அந்த அளவுக்கு போல. ரெண்டாவது ஒண்ணு கொள்கை கூட்டணி இல்ல, தமிழ்நாட்டுல எந்த கட்சி கூட்டணியுமே கொள்கை கூட்டணி கிடையாது, அதுல சில சமரசங்கள் ஏற்படுத்தும். இது ஒரு அதிர்ச்சி கிடையாது. ரெண்டாவது நான் என்ன சொல்றேன், இன்றைய தலைமுறை எப்படி புரிந்து கொள்ளுதுன்னா, பெரியார், அம்பேத்கர், காமராஜர் போன்றவருடைய பங்களிப்புங்கிறது பல்துறைகளை இருந்தாலும் நீங்க அம்பேத்கர் தலித் அரசியலின் வடிவமாக அவருடைய பிதாமகனாக பார்க்கப்படுகிறார், பெரியார் திராவிட அரசியலின் பிதாமகனாக பார்க்கப்படுகிறார், காமராஜர்கள் தேசிய அரசியல். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் ஒரு புரிதல் இளைய தலைமை இருக்கிறது. அது முழுக்க முழுக்க சரியா என்கிற வாதத்துல நான் வரல. இப்படித்தான் இளைய தலைமுறை 30 வயது குறைந்தவர்கள் பாக்குறாங்க. அப்ப பெரியார் தொடர்ந்து திராவிட அரசியலின் முகமாகவே முன்வைக்கப்படும் போது ஒரு கொள்கை ரீதியாக தமிழ் தேசியத்தை கட்டமைக்கிற ஒரு சீமான் இருக்கும்போது அவர் முதலாக அவர் பெரியாரை எதிர்க்கக்கூடிய இடத்துல இருக்கார். ஏன்னா தமிழ் தேசிய கொள்கைங்கிறது இப்ப இந்த சீமானுக்கு எதிர்வினை எல்லாருமே நீங்க பாஜக எதிர்க்கணுங்கிற ஒரு விஷயத்தை தான் வெளிப்படுத்துறாங்க ஒழிய அதை நீங்க ஏன் பெரியாரை தொடுறீங்க அப்படின்னா, தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் பெரியாரை எதிர்த்துதான் ஆக வேண்டும். ஏன்னா பெரியாருங்கிறோம் திராவிட அரசியல் பிதாமகன் அப்படிங்கிறனால அந்த கொள்கை அடிப்படையில் விமர்சனம் வைக்கிறார். அவர் என்ன மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு மாற்று கருத்து இருக்கு. தமிழ் தேசியம் பேசுறவங்க பெரியார தலைவரா ஏற்றுக்கொண்டவங்க இருக்கிறாங்களே, பெருஞ்சித்திரனார் இதற்கு ஒரு உதாரணம் இல்லையா? கடந்த காலங்களில் இன்னைக்கு வரல எத்தனையோ தமிழ் தேசியர்கள் பெரியார தங்களுடைய ஆதர்சமாகவும் தோழமையாகவும் ஏற்றுக்கொண்டவங்க நிறைய இருக்கிறாங்களே. அதான் அது கடந்த காலம் இருந்தது. ஆனா இன்றைக்கான அரசியல், இன்றைக்கான இளைய தலைமுறை எப்படி பார்க்குதுன்னா, திராவிட அரசியலுடைய முழு வடிவமாக பெரியாரை பார்க்கும்போது தமிழ் தேசிய அரசியல் பேசுவர்கள் தங்களுடைய அடையாளத்தை, தங்களுடைய தனித்தன்மையை காப்பாற்றிக் கொள்வதற்காக இதையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இது காலத்தின் கட்டாயம் தான். ஏன்னா அதை இது போன்ற விமர்சனங்களை முன்வைக்க வேணும். அவர்கள் விமர்சனத்தை வரம்பு மீறுகிறார்கள் அப்படிங்கும் போதுதான் நம்ம அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்குது. சரி, இல்ல அடிப்படையிலே அவர் தொடர் பேசுறது தவறு. பெரியார் பேசுகிற திராவிட அரசியலை நீங்கள் யாருமே பேசலை. நீங்கள் எல்லாம் பெரியார் கடைசியாக பேசுனதே தமிழ்நாட்டுக்கான அரசியலை தான் பேசுகிறார். தனித்தமிழ்நாடு விடுதலை தான் பெரியார் கடைசியாக பேசின பேச்சு. அவர் இறுதி உரையில் கூட தனித்தமிழ்நாடு வேணும்னு தான் பேசிட்டு போனார். அவர் ஏதோ திராவிட அரசியல் அவர் பெரியார் கடைசி வரையிலே பேசிட்டு இருந்த மாதிரியும், இவங்க தமிழ் தேசியம் பேச வந்தவங்கலாம் பெரியாருக்கு எதிராக இருக்கிற மாதிரியும், ஏதோ பெரியாருடைய அரசியல் திராவிட அரசியல், இவங்க பேசுறது தான் தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது வாதத்தில் அடிப்படையே கிடையாது. பெரியார் பேசுனதே தனித்தமிழ்நாடு. அதே எப்படி நீங்க திராவிட அரசியல் நீங்க சொல்லுவீங்க? நீங்க ஐயா விடுதலை ஐயாவோட பாயிண்ட்டும் சரி, அரசு அவர்களுடைய பாயிண்ட்லும் சரி, அதாவது திராவிடம் என்பது தமிழுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்ல. அது உண்மையில வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ தேசம், ஹத்திகும்பா கல்வெட்டுனா சொல்லுது, அது சொல்ற வார்த்தை தமிழ தேசங்கிறது, அது தமிழ் தேசமா திராவிட தேசமாங்கிறது ஒரு மாற்று கருத்து இருக்கு. அதனால இரண்டு வார்த்தைகளும் ஒன்றாக இருக்கக்கூடிய அனைத்து சாத்தியங்கள் இருக்கின்றன. அதனால திராவிட அரசியலோட சப்செட் தமிழ் தேசிய அரசியல். ஆனா இன்றைய காலத்துல தமிழ் தேசிய அரசியல், அந்த சப்செட்டுக்குள்ள இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் தன்னுடைய அடையாளத்தை, தன்னுடைய தனித்தன்மையை காப்பாற்றுவதற்காக திராவிட அரசியலை நோக்கி சில விமர்சனங்களை வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. என்ன முரண்பாடு சொல்லிட்டோங்க. இல்ல சார் தொடர்ந்து சொல்ற தமிழ் தேசிய அரசியலுக்கு என்ன இவங்க வரையறை வைத்திருக்கிறாங்க? தமிழ் தேசியத்துக்கு மொழியின் அடிப்படையில் பார்க்குறாங்களா, இனத்தின் அடிப்படையில் பார்க்குறாங்களா, பண்பாட்டு அடிப்படையில் என்ன தமிழ் தேசிய அரசியல் இவங்க பேசுகிறாங்க? ஒன்று. இரண்டாவது, இந்த தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறவங்க பிரதானமாக எதிர்க்கப்பட வேண்டியது இந்திய தேசிய அரசியல் தானே. அதை எதுக்காம நீங்கள் வெறும் பொய்யான ஒரு திராவிடத்தை எதிர்த்துக்கிட்டு நான் பேசுறது தமிழ் தேசிய அரசியலுக்கு தடையாக இருக்குன்னா, தமிழ் தேசிய அரசியல் இன்னைக்கு திராவிட அரசியலுங்கிறது ஒரு பண்பாட்டு தளத்தில் தான் இருக்குது, அரசியல் இல்லை. தமிழ்நாடு இன்றைக்கு தமிழ்நாடு உரிமைக்கு தான் போராடுது. தமிழ்நாடு அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டு மாநில உரிமைக்கும் மத்திய அரசை எதிர்த்து நிதி கொடுக்கல, எங்களுக்கு பணம் கொடுக்கல, எங்கள் திட்டத்தை அங்கீகரிக்கல, எல்லாமே தமிழ்நாட்டினுடைய அரசியல் தான் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்திட்டு இருக்கு. இன்னைக்கு உண்மையிலேயே இன்னைக்கு தமிழ் தேச அரசியலை கையில் எடுத்துக் கொண்டு இருக்கின்ற ஒரு ஆட்சி நடக்க சொன்னா இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி தான். திராவிட மாடல் ஆட்சி தமிழ் தேசத்தை பேசிட்டு இருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, திராவிட அரசியல் வேற, தமிழ் தேச அரசியல் வேற, இவங்க தமிழ் தேசத்துக்கு திராவிடமா இருக்கு அப்படிங்கிறது பொய் அப்படிங்கறத சமகால நிகழ்வுகளை நிரூபிச்சிட்டு இருக்கு. ஒன்றிய அரசுன்னு சொல்றது ஒரு பிரிவினை சிந்தனை அப்படின்னு ஆளுநர் விமர்சிக்கிறாரு. ஆனா இவங்க வேற ஒரு கோணத்துல இதை பார்க்கிறாங்க. நான் புனித பாண்டியன் அவருடைய கோணத்தை கேட்கணும். அம்பேத்கருக்கு எதிராக பெரியாரு, பெரியாருக்கு எதிராக வஉசி, பெரியாருக்கு எதிராக ஆணைமுத்து, இப்படி பலதரப்பட்டவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லோரையும் பெரியாருக்கு எதிராக சொல்றதும், பெரியாரை ஏதேனும் ஒரு வகையில் தனிமைப்படுத்துவது. ஆணைமுத்து பெரியாரோட தொண்டர், சாகும் வரை பெரியார் தொண்டர், அவருக்காக அவ்வளவு பணிகளை, எழுத்து பணிகளை தொகுத்த ஒருவர். அவரை பெரியாரோட ஒப்பிடுறது, அவர் சமூக நீதிக்கு பாடுபட்டாரா, இவர் பாடுபட்டாரான்னு பெரியாரை இழிவாக பேசுவது, இது எங்கே இருந்து வருது சார்? இந்த திடீர்னு வர்ற கடந்த 2 நாட்களாக போய்கிட்டு இருக்கிற இந்த விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு எவ்வித ஆதாரமும் இல்லாமல் அநாகரிகமான முறையில்
ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல், அரை நூற்றாண்டுகளுக்கு மேல் பொது வாழ்க்கையை அதற்காகவே அர்ப்பணித்து போராடிய உலக சிந்தனையாளர்களின் வரிசையில் முன்னணியில் இருக்கக்கூடிய தந்தை பெரியாரை ஒரு கட்சி, ஒரு தலைவர் விமர்சனம் செய்யவில்லை, மாறாக அவதூறு செய்கிறார் என்று சொன்னால் நாம் அதை அலட்சியப்படுத்திவிட்டு அவர்கள் பெரியாரையும் திராவிடத்தையும் எதிரிகளாக முன்னிறுத்துகிறார்கள் என்று சொன்னால் நாம் உங்களுடைய எதிரி யார் என்று கேட்க வேண்டும். திராவிடமும் பெரியாரும் ஒருபோதும் இந்த மண்ணிலிருந்து மறைக்கப்பட முடியாதவர்கள். அவர்களை நீங்கள் எதை கொண்டும் அவர்களை நீங்கள் கொச்சைப்படுத்த முடியாது. அதனால் நம்ம அவர்கள் ஏன் இதை முன்வைக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஏற்கனவே ஒரு 30 ஆண்டுகளாக பெங்களூர் குணா போன்றவர்கள், இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் போன்றவர்கள், இந்திய ஆட்சி பணியில் இருந்த சிவகாமி போன்றவர்கள், இவர்களெல்லாம் ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக இது போன்ற அவதூறுகளை முன்வைத்து அதற்கு விரிவான பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐயா விடுதலை ராஜேந்திரன் அவர்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றிற்குமே இவர்கள் சொல்லக்கூடிய எல்லா அவதூறுகளுக்கும் விரிவான பதில்களை சொல்லியிருக்கிறோம். அது நூல்களாகவும் வந்திருக்கின்றன. அதற்கு இதுவரை அவர்கள் பதில் சொல்லவில்லை. இப்போ ஒரு 20 ஆண்டுகள் கழித்து இவர்கள் அதை புதுசாக ஏதோ இவர்கள் கண்டுபிடித்தது போல் சொல்கிறார்கள். இப்போ பெரியாரை யாரும் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பெரியாருடைய எழுத்துகளும் பெரியாருடைய உரைகளும் போதும். நீங்கள் எவ்வளோ அவரை அடித்தாலும் அவரோட உரைகள் பதில் சொல்லும். 50 ஆண்டுகள் கழித்து மறைந்த ஒருத்தரை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. இவ்வளோ காலமாக விமர்சனம் நடந்து கொண்டு தான் வந்திருக்கிறது. ஆனால் பெரியார் மக்கள் மத்தியில் மேலே 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 போய்கொண்டே இருக்கிறார். இப்போ தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி பெரியாருக்கு எதிராக இருக்குது? வெளிப்படையாக எந்த கட்சியும் நீங்கள் சொல்ல முடியாது. எல்லா கட்சியும் பெரியாரை தங்களுடைய சுவரொட்டிகளிலே போட்டுக்கொள்கிறார்கள், பெரியாரை முன்மாதிரியாக கொள்கிறார்கள். ஒரு சில கட்சிகள் விதிவிலக்காக இருக்கலாம். அந்த கட்சிகள் இங்கே ஆட்சிக்கோ அதிகாரத்துக்கோ வரப்போவதில்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட இந்தியா முழுவதும் ட்ரெண்ட் வேறையாக இருந்தது. இந்துத்துவத்தை முன்னிறுத்துகிற, பாகுபாட்டை முன்னிறுத்துகிற, ஜாதியை முன்னிறுத்துகிற, மதவெறியை முன்னிறுத்துகிற பிஜேபி எல்லா இடத்துலையும் வந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட அவர்களால் வர முடியவில்லை. அப்போ பெரியார் முன்பு எப்போதையும் விட, அவர் வாழ்ந்த காலத்தில் புகழ் பெற்றிருந்ததை விட, அவர் மறைந்து 50 ஆண்டுகள் கழித்து அவர் வேறு லெவலில் இருக்கிறார். இப்போ நம்ம இவர்களுடைய அற்பமான அவதூறுகளை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் டாக்டர் அம்பேத்கர் பற்றி நீங்கள் கேட்டீங்க. இப்போ அம்பேத்கர் ஐயா பேராசிரியர் சொன்னது போல் தமிழ் என்பது திரிந்து தமிழாகி திரமிழமாகி திராவிடம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறார். இப்போ திராவிடம் என்பது ஒரு இனம் அல்ல, அது ஒரு மொழிதான் என்று 9 நூல்களை 9 மொழிகளை கற்றறிந்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய பார்வை இது. நாகர்கள் என்பவர்கள் தான் இனம், திராவிடர்கள் என்பவர்கள் ஒரு மொழியைத்தான் குறிக்கிறது, ஒரு மொழி குடும்பத்தை தான் அது குறிக்கிறது. அப்போ இதில் என்ன பிரச்சனை? பெரியார் பல இடங்களில் சொல்லியிருக்காரு, திராவிடத்தை நீங்கள் பிரிச்சிங்கன்னா திரு கூட்டல் இடம் திராவிடம். இதில் என்ன சிக்கல் இருக்கு? இவர்கள் முன்வைக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை நாம் இப்போ கேள்வி கேட்க வேண்டிய, அதைத்தான் நம்ம செய்யணும். இவங்க எதற்காக வேண்டுமானாலும் பேசலாம். அதை ஏன்னா அவங்ககிட்ட எந்த ஆதாரம் இல்லை. இவர்கள் முன்வைக்கக்கூடியதுக்கெல்லாம் ஏற்கனவே பதில் சொல்லப்பட்டிருக்கு. நான் என்ன கேட்குறேன், பெரியாரை மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால், பெரியார் காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்த தலைவர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் பெரியாரை பற்றி ஒரே வரியில் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இந்தியாவில் வேறு எதை காட்டிலும் சமூக மாற்றமே முதன்மையானது என்பதை முன்னிறுத்தி அந்த கொள்கைகளுக்காகவே இறுதி வரை போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சீர்திருத்தக்காரர் ஈவே ராமசாமி என்று பெரியார் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட வீரர், அவர் மிகப்பெரிய நாட்டுப்பற்றாளர், அவர் ஆகச்சிறந்த போராளியாக எனக்கு தெரிகிறார் அப்படின்னு அம்பேத்கர் பதிவு செய்திருக்கிறார். அப்போ நீங்கள் பெரியாரை அவர் வாழ்ந்த காலத்தில் நீங்கள் பெரியாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர் வாழ்ந்த காலத்தில் அவரோடு நட்பு பாராட்டிய, அவருக்கு இணையாக பேசிய,
ஒரு தலைவரை பற்றி அப்படி தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியுமே ஒழிய, இப்படி ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடிய அற்பர்களை வைத்து நாம் ஒரு விவாதத்தை முன்னெடுக்க தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். பெரியாருக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம்? பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் இதெல்லாம் ரெண்டும் ஒண்ணா? பெரியார்னா சமூக நீதி, பெரியாருக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம்லாம் தேவையில்லை. பெரியார் என்றாலே சமூக நீதி, பெரியார் என்றாலே பகுத்தறிவு, பெரியார் என்றாலே சாதி ஒழிப்பு, அப்புறம் என்ன தொடர்பு? அவர் தான் சமூக நீதி என்று சொன்னாலே நீங்கள் இந்தியன் கான்டெக்ட்ல, சவுத் இந்தியன் கான்டெக்ட்ல, குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் சொன்னால் பெரியார் தவிர நீங்கள் யாரும் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. பெரியாரும் பாடுபட்டாருன்னு வேணா சொல்லுங்க. பெரியாருக்கு கிடைக்கிற ஆகப்பெரிய சொல்வதற்கு நீ யார்? உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அம்பேத்கர் ஆகச்சிறந்த தலைவர்னு சொல்லியிருக்காரு. அப்படித்தான் நீங்க ஒரு சிந்தனையாளரை நீங்க அளவிட முடியும். இவர்கள் சொல்லக்கூடிய அற்ப அவதூறுகளை எல்லாம் நாம் கணக்கில் கொள்ள தேவையில்லை. நம்ம கேள்வி கேட்க வேண்டியது, இன்னைக்கு இப்போ நீங்களே குறிப்பிட்டு சொன்னீங்க, இன்றைக்கு புத்தக கண்காட்சியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு புத்தகங்கள் பெரியாரை இளைஞர்கள் எப்படி, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, இளைஞர்கள் பெரியாரிடம் முன்பு எப்போதையும் விட பெரியாரை தேடி தேடி படிக்கிறார்கள். தேர்தலில் நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகளை, மற்ற மாநிலங்கள்லாம் பிஜேபி வந்திருக்கு, ஆனால் தமிழ்நாட்டில் வரல. அப்போ பெரியார் இந்த கொள்கை எதிரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அவர் மறைந்தும் இருக்கிறார். அவருடைய எழுத்துகள் அதற்கு மிக தலை சிறந்த உதாரணமாக திகழ்கின்றன. இப்போ இந்த அவதூறுகளை பற்றி நாம இப்போ கேட்க வேண்டியது, உங்கள் தமிழ் தேசியத்தினுடைய இலக்கு என்ன? பெரியார் இந்த நாட்டினுடைய மிக முதன்மையான முரண்பாடு ஜாதியமும் பார்ப்பனியமும் அப்படின்னு சொன்னார். எந்த தமிழ் தேசியவாதிகளை சொல்கிறாங்களா? ஜாதி ஒழிப்பு தான் முக்கியம் சொல்கிறது. ஜாதியை பற்றி அவங்க பேசுறது இல்லையே. முதன்மை முரண்பாடு திராவிடம் அல்ல, தமிழும் திராவிடமும் ஒன்று என்று சொல்லிவிட்டோம். முதன்மை முரண்பாடு ஜாதியம். ஜாதியை குறித்து நீங்கள் பேசுங்க. ஜாதியை குறித்து பெரியார் பேசியிருக்காரு. அது வருது 50 தொகுதிகளுக்கு மேலே. நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க? நீங்கள் எது எதிரியோ, எது முரண்பாடோ அதை நீங்கள் பேசுவதே இல்லை. பார்ப்பனியம், பார்ப்பனர்கள் முதன்மை எதிரிகள் தமிழ் சமூகத்திற்கு பெரியார் சொல்லியிருக்காரு. பெரியார் எந்த தேர்தலையும் சந்திக்கல. ஆனால் இன்னைக்கு பெரியார் தமிழ்நாட்டை கடந்து இந்தியா முழுக்க, இப்போ ஒரு பேராசிரியர் அலாய்சியஸ் குடியரசு நூல் தொகுதிகளை 10 அனைத்தையும் ஆங்கிலத்திலே இப்போ மொழிபெயர்த்து இந்த ஆண்டு வெளியிடப் போகிறார். இப்போ பெரியாருடைய நூல்கள் இந்தியிலே மொழிபெயர்க்கப்பட்டு வருகின்றன, ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு வருகின்றன. அப்போ பெரியார் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்கும். மக்கள் பெரியாரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, பெரியாரை ஏற்றுக்கொள்கிறார்கள். தேர்தலில் நம்ம பார்க்குறோம், இளைஞர்கள் பெரியாரிடம் போய் பெரியாருடைய நூல்களை அதிகமாக வாங்கி படிக்கிறார்கள். என்ன பிரச்சனை? பெரியார் முன் எப்போதை காட்டிலும் மிக உயர்ந்த இடத்தில் இருக்க ஒரு டாலஸ்ட் லீடர் இன் தமிழ்நாடு, ஈவன் ஆஃப்டர் இஸ் டெத். ஜாதி அப்படின்ற ஒரு அதை கொஸ்டின் பண்ணாங்களா அப்படின்றப்ப இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் ஜாதிகள் அப்படின்னும் குடிகள், தமிழர்னு யாருன்னு கண்டுபிடிக்கிறதே நீ என்ன ஜாதின்றதை வச்சு கண்டுபிடிப்போம் அப்படின்னு பேசுகிறவங்க தான் இப்போ பெரியாரை விமர்சிக்கிற இடத்துல. அதுதான் நான் கேட்குறேன். இப்போ ஜாதிகளை ஒழிக்காமல் நீங்கள் எப்படி தமிழ் சமூகத்தை உருவாக்க முடியும்? பெரியார் என்ன சொன்னார்? நீங்கள் ஜாதிகளை நீங்கள் ஒழிக்காமல் ஒரு சமத்துவமான தமிழ் சமூகத்தை உருவாக்க முடியாது. இப்போ நீங்கள் இவங்க சொல்கிற தமிழ் தேசியம் இருக்குது, ஏன் ஊரும் சேரியும் பிரிஞ்சிருக்கு, 2 பேருமே தமிழ் மொழி தானே பேசுகிறாங்க. தமிழ் மொழியை நீங்கள் முதன்மை முரணாக கொண்டால் உங்களுடைய எதிரி வேற ஒரு மொழி பேசுகிறவனா இருப்பான். அவன் வேற யாரும் இல்லை, அவனும் இந்தியா முழுவதும் இருக்கிற திராவிடர்கள் தானே. அதுதான் அம்பேத்கர் சொல்கிறாரு. நாகர்கள், திராவிடர்கள், இந்தியா முழுக்க தமிழ் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி. வட மாநிலங்களில் தமிழை பேசுவதை குறைத்துவிட்டு சமஸ்கிருத தாக்கத்துக்கு அவர்கள் ஆட்பட்டதால் அவங்க தமிழை தொலைச்சிட்டாங்கன்றாரு. ஆனால் தென்னிந்தியா தமிழை கைவிடவில்லை. அதனால் அவர்களை திராவிடர்கள் என்று சொல்வது மிக சால பொருத்தமாகும் என்று அம்பேத்கர் சொல்கிறார். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஜாதியை ஏன் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க? நீங்கள் அயல் மொழியை தான் நீங்கள் எதிரியாக காமிக்கிறீங்க. நீங்கள் ஜாதியை தான் தமிழர்களுடைய எதிரியாக. இப்போ நான் என்ன கேட்குறேன், தமிழர்களே எத்தனை ஜாதியாக பிரிஞ்சு? 400 ஜாதியாக தமிழன் பிரிஞ்சிருக்கான். இதை தாண்டி ஊருக்கு வெளியே சேரி தமிழனை உருவாக்கி வச்சிருக்கான். இதற்கு தமிழ் தேசியம் என்ன பதில் சொல்ல போகிறது? இதுக்கு என்ன தீர்வாக வச்சிருக்கீங்க? இதை ஒரு நாளாக நீங்கள் விவாதிச்சிருக்கீங்களா? பெரியார் இதை நாள்தோறும் விவாதித்தார், தான் இறக்கும் முறை விவாதித்தார். பிறவி இழிவை ஒழிப்பது தான் என்னுடைய இலக்கு என்று சொன்னார். உங்களுக்கு பிறவி இழிவை அப்படியே வைத்துக்கொண்டு அதற்கு நீங்கள் தமிழ் பெருமை பேசுகிறீர்கள். அதற்கு பெரியாருடைய உரைகளை, பெரியாருடைய எழுத்துக்களை எந்த சூழலில் சொன்னார் என்பதை முற்றாக தவிர்த்துவிட்டு
அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் நீங்கள் பெரியாரை மேற்கோள் காட்டினீங்க அப்படின்னா யாரும் அதை நம்ப தயாராக இல்லை. ஆசிரியர் அவர்கள் சொன்னது போல தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அவர்கள் மனநிலை பிறந்தவர்களாக இருக்கிறவர்களுக்கு நாம் எந்த பதிலும் சொல்ல முடியாது. திரு ஆதவன், உங்கள் கோணம். வணக்கம். பெரியார் மீதான அவதூறுகள் அவர் இருக்கக்கூடிய காலத்திலிருந்தே வந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் தான். அது இப்போது வரைக்கும் தொடர்கிறது என்பது அவர் கருத்தியல் தளத்தில் எவ்வளவு வலுவாக இயங்கியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு உரைகல்லாக நான் பார்க்கிறேன். சேரன் மாதேவி குருகுலத்தில் நடந்த விஷயம் தொடர்பாக ஒரு புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் அவர் அந்த புத்தகத்தில் ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு. வாவேச ஐயருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களிடம் அவர் ஒரு நேர்காணல் நடத்துகிற போது பெரியார் பற்றி இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இவ்வளவு வன்மத்தோடு ஒருவரால் பேச முடியுமா என்று எனக்கு வியப்பாக இருந்தது என்று சொல்லுகிறார். இப்போ வாவேச ஐயர் குடும்பத்தவர்களுக்கோ அல்லது அவரை ஒத்த பார்ப்பனர்களுக்கோ பெரியார் எந்த அளவிற்கு அவர்களுடைய சமூக மேலாதிக்கத்தை அல்லது அவர்கள் சாதியத்தை இங்கே நிலைநிறுத்துவதற்கு, பார்ப்பனிய பண்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு பெரியார் எந்த அளவிற்கு தடைக்கல்லை உருவாக்கினார், இன்று வரைக்கும் இருக்கிறார் என்பதற்காக பார்ப்பனர்கள் அவரை விமர்சிப்பதும் அவர் மீது வன்மத்தை கொட்டுவதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பார்ப்பனர் அல்லாத சீமான் போன்றவர்கள், மணியரசன் போன்றவர்களெல்லாம் பெரியாரை இன்றைக்கு வம்புக்கு இழுக்கிறார்கள் அல்லது அவர்கள் மீது வன்மத்தை கக்குகிறார்கள் என்றால் அவர்கள் பார்ப்பனர்களுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறார்கள். பார்ப்பனிய கருத்தியலாளர்களுக்கு, உங்களுக்கு ஏதுவான ஒரு அடியாள் பட்டாளமாக நாங்கள் இருக்கிறோம், எங்களை நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் பொறுக்கி தின்பதற்காக, அவர்களுடைய கையாள்களாக அடியாள்களாக தங்களை இனங்காட்டிக் கொள்வதற்காக இவ்வாறு பேசுகிறார்கள். இங்கே ஒரு ஆளுநர் இருக்கிறார், அவர் திராவிடம் என்ற சொல்லை காதால் கேட்கக்கூட அவர் விரும்பவில்லை என்பதற்காக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் போது திராவிடம் என்கிற சொல் அது அந்த சொல்லை மட்டும் விட்டுவிட்டு அடுத்த வரியை பாடுகிறார்கள். அது திராவிடத்தின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்புக்கு காரணம். திராவிடம் என்பது ஒரு மொழி குடும்பம் மட்டுமல்ல, இன்றைக்கு சிந்துவெளி நூற்றாண்டினுடைய இது அகழ்வாயினுடைய நூற்றாண்டு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் அந்த சிந்துவெளி நாகரிகம் யாருடையது என்று வருகிற போது அது திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை திராவிட பழங்குடிகளுக்கான ஒன்றாக இருக்கும். அவர்கள்தான் இந்த நாட்டினுடைய பூர்வக்குடிகள் என்று இன்றைக்கு வரலாற்றாளர்கள் நிறுவிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆரியர்கள் தங்களை பூர்வக்குடிகள் என்று நிறுவிக்கொள்வதற்காக சிந்துவெளி நாகரிகத்தையே அது சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று நிறுவுவதற்கு ஒரு மோசடியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு திராவிடம் என்ற சொல் ஒரு வேப்பங்காயாக கசக்கிறது. அது சொன்ன பெரியாரை அவர்கள் எதிர்ப்பது என்பதோ அல்லது அவர் மீது அவதூறுகளை பேசுவது என்பதோ அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. சீமானுக்கு என்ன வந்தது என்பது தான் இப்போது நாம் எல்லோரும் விவாதிக்க வேண்டிய விஷயம். சீமான் நானும் பிரபாகரனை சந்திக்கிற வரைக்கும் ஈழத்திற்கு சென்று பிரபாகரனை சந்திக்கிற வரை, என் தலைவனை சந்திக்கிற வரை நானும் திராவிட கருத்தியலுக்குள் தான் இருந்தேன், அவரை சந்தித்த பிறகுதான் என்னுடைய கருத்தை நான் மாற்றிக்கொண்டேன் என்று சொல்கிறார். இந்த உலகத்திற்கு முதன்முறையாக ஆமைக்கறியையும் இட்லியையும் தவிர்த்து பிரபாகரனிடமிருந்து தான் இன்னொரு விஷயத்தை தெரிந்து கொண்டதாக முதலாக சீமான் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட போய் தான் இவர் பாடம் படித்ததாக சொல்கிறார். அவருக்கு அங்கே போனது சந்திச்சது இதுவே பெரிய சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கிற போது இது சீமான்கிட்ட போயெல்லாம் அவர் ஒன்றும் கற்றுக்கிட்டு இது பிரபாகரன்ட்ட போயெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டு வரல. இங்கு இருக்கக்கூடிய திராவிட வெறுப்பாளர்கள், பெரியாரிய வெறுப்பாளர்கள் அவரை இன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள். அவர்களுடைய விருப்பத்திற்காக இவர் இதையெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார். நாம் இவ்வாறு நீங்கள் பேசியதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்ட உடனே இது தேசியமயமாக்குங்கள் நான் சொல்கிறேன் என்றால், அப்படி என்றால் அவர் தேசியமயமாக்காத காரணத்தினால் உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிந்தது? இதுக்கு பார்த்தீங்கன்னா உடனே இந்த 20,000 புத்தகம் படித்த அண்ணாமலை அவர் சொல்கிறாரு, என்கிட்ட இதுக்கு ஆதாரம் இருக்குது, நான் தரேன், ஆனால் பொது வெளியில் இது பேசுகிறது பெரியார் மீது அருவருப்பை உண்டாக்குன்னு சொல்கிறாப்புல. இப்போ அண்ணாமலை ஐபிஎஸ்ஸாக கர்நாடகாவில் இருந்தார். அங்கே அவர் பண்ண அட்டூழியத்தெல்லாம் சொன்னேன்னா ரொம்ப ஆபாசமாக இருக்கும்னு நான் ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது எந்த அளவுக்கு ஒரு நேர்மையான விஷயமா இருக்கும்? அதுபோல தான் நான் பெரியார் சம்பந்தமாக இன்னைக்கு நம்ம பேசணும்னா அது மக்கள் மத்தியில் அருவருப்பாக இருக்கும் என்று நடக்காத விஷயத்தை, அவர் பேசாத விஷயத்தை, எழுதாத விஷயத்தை அவர் ஏதோ எழுதியதைப் போலவும் இவர் என்னவோ பெரியார் பேரை காப்பாற்றுறதுக்கு வந்தவராட்டமும் அண்ணாமலை இன்னைக்கு புழுகிறாப்புல.
கூடுதலாக அண்ணன் சீமான் பேசியதற்கெல்லாம் நான் ஆதாரங்களை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இப்போ தேசிய மயமாக்காதனால எல்லாம் தடை செய்யப்பட்டது, பெரியாரின் பல எழுத்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது என்றெல்லாம் அண்ணாமலை பேசுவதற்கு என்ன சான்றுகள் இருக்கிறது? இது போக இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தேசியமயமாக்கணும்னு சீமான் பேசுகிற அதே விஷயத்தை அவர் இன்னைக்கு அவருடைய ட்விட்டரில் போட்டிருக்காரு. அவர் என்ன போட்டிருக்காருன்னா, நீங்கள் ராமசாமி ஈசம் பேசக்கூடியவர்கள், அவருக்கு பெரியார்னு சொல்கிறதுல அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் பெரியவான்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு காஞ்சி சங்கரனை, மூத்த சங்கரனை பெரியவான்னு சொல்லுவாங்க, அப்புறம் இளையவான்னு சொல்லுவாங்க, பால பெரியவான்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு எல்லாமே பெரியவாளாக தான் இருப்பாங்க. ஆனால் பெரியாரை ராமசாமி என்றும் ஈவிஆர் என்றும் ராமசாமிசம் என்றும் கிண்டல் அடித்து எழுதக்கூடிய சுமந்த் ஸ்ரீராமன் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, பெரியாருடைய நூல்களை எல்லாம் தேசியமயமாக்கிட்டிங்கன்னா யார் வேணாலையும் இந்த ஆதாரங்களை எல்லாம் எடுத்து படித்துக்கலாம். இப்போது ஏற்கனவே தொடர் அரசும் தொடர் விடுதலை ராஜேந்திரன் பேசியதை போல பெரியாருடைய எழுத்துக்கள் எல்லாம் பொதுவெளியிலே நாம் யார் வேண்டுமானாலும் அணுகி பார்ப்பதற்கு ஏதுவாகத்தான் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் கூட ஏதோ ஒரு பெரிய இருட்டடிப்பு நடந்ததைப் போலவும் அதை சீமானும் அண்ணாமலையும் சுமந்த் ஸ்ரீராமனும் தேடி கண்டுபிடிப்பதைப் போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது போக இதில் ஒரு முக்கியமான ஒரு பாணி கையாளப்படுது. ஒன்று, தோழர் திருமா மனுஸ்மிருதி எவ்வாறு பெண்களை இழிவுபடுத்துகிறது என்று மனுஸ்மிருதியிலிருந்து மேற்கோள் காட்டி பேசிய போது திருமா பெண்களை அவமதித்து விட்டார் என்று அன்றைக்கு ஒரு அவதூறை கிளப்பி திருமாவுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டங்களை எல்லாம் அவர்கள் நடத்துவதற்கு முயற்சித்தார்கள், ரகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி தான் இன்னைக்கு பெரியார் இந்து புராணங்களில் பெண்களை பற்றி என்னவெல்லாம் பேசியிருக்குது அப்படின்லாம் அவர் சொன்னதையெல்லாம் திருச்சி பெரியாரே சொன்னது போல் இவங்க பேசுகிறதுங்கிறதும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் போக இன்னைக்கு அவங்க ஆதரவாளர்கள் பேசுகிற போது பெரியாரின் சிலையை லெனின் சிலையை வீழ்த்தியதைப் போல நாங்கள் வீழ்த்துவோம் என்று பேசுகிறார்கள். லெனின் சிலை வீழ்த்தப்பட்டதில் இவர்களுக்கு எவ்வளவு கொண்டாட்ட மனநிலை இருக்கிறது என்பதும் இதிலே சேர்ந்து வெளிப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் உழைக்கும் மக்களின் தலைமையில் ஒரு சோசலிச அரசாங்கத்தை அமைத்த ஒரு உலகமே போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவன், அந்த தலைவனுடைய சிலை வீழ்த்தப்பட்டதை பற்றி சமத்துவ விரும்பிகள் அனைவரும் இரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருந்த ஒரு வரலாற்றை மறந்துவிட்டு அதை மிகப்பெரிய கொண்டாட்டமாக பேசக்கூடியவர்களாக நாம் தமிழர் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு மாறியிருக்கிறார்கள். இந்த நாட்டில் ஒரு அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய நீதிமன்றம், ராஜஸ்தான் நீதிமன்ற வளாகத்தில் மனுவின் சிலை இன்றைக்கு இருக்கிறது. வர்ணாசிரம கோட்பாட்டையும் இந்த நாட்டினுடைய நிகழக்கூடிய அத்தனை ஏற்றத்தாழ்வுகளுக்கும் ஒரு மூல தத்துவ பலத்தை கொடுக்கக்கூடிய அந்த மனுவின் சிலை ராஜஸ்தான் ஹைகோர்ட்டில் இருக்குது. அதை இடிப்போம் என்று இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு சொல்ல தெரியவில்லை அல்லது சொல்ல முடியவில்லை. பிளாக் லைவ்ஸ் மேட்டர் சமயத்தில் உலகம் முழுவதும் கருப்பர்களுக்கு ஆதரவாக அன்றைக்கு நடந்த மிகப்பெரிய போராட்ட களத்தில் அடிமை வணிகம் செய்தவர்கள், காலனி ஆட்சியாளர்களுடைய சிலைகளெல்லாம் இடித்து தரைமுக்கமாக்கப்பட்டன, இழுத்து கீழே தரையில் வீசப்பட்டன. அதையெல்லாம் உதாரணம் காட்டுவதற்கு இவர்களுக்கு நாயளவில்லை. இவர்களுக்கு உதாரணம் காட்டுவதற்கு லெனின் சிலையைப் போல பெரியார் சிலை இடித்து வீழ்த்தப்படும் என்று இன்றைக்கு பேசுகிறார்கள். இதுவே சமூக மாற்றத்திற்கு போராடியவர்கள்தான் எங்களுடைய எதிர் இலக்கு என்ற அவருடைய மனோபாவத்தை வெளிப்படுத்துகிறது. அமித்ஷாவினுடைய உள்ளக்கிடக்கையிலிருந்து அவருடைய வன்மத்திலிருந்து அம்பேத்கருக்கு எதிராக வெளிப்படுகிறது என்றால் சீமான், அண்ணாமலை, ஆளுநர் இவர்களுக்கு எல்லோருக்கும் பெரியார் மீதான வன்மத்தை, திராவிடம் என்பதன் மீதான வன்மத்தை இவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். திராவிடத்திற்கு திராவிடம் என்று சொன்னால் இங்கு பழமொழி பேசக்கூடியவர்களும் வேற்றுமொழி பேசக்கூடியவர்களும் இந்த தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்துவார்கள், தமிழர்களை ஆள்வார்கள். ஆகவே தமிழர்களே ஆள வேண்டும் என்றெல்லாம் இவர்கள் பேசுகிறார்களே. 10 ஆண்டுகளுக்கு போன எலெக்ஷன் அப்போ வரைக்கும் கூட நீங்கள் எடப்பாடியும் ஓபிஎஸும் தான் இருந்தாங்க. அவங்கெல்லாம் தூய தமிழர்கள் தானே. அவங்க என்ன தமிழர்கள்ன்றதுக்காக அவங்க ஆட்சி என்ன கிளுகள்னு இருந்துச்சுன்னு நம்ம ஏற்றுக்க முடியுமா என்ன? இல்லை தமிழர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை, ஒளிமிக்க மாற்றங்களை கொண்டு வந்தவர்கள் என்று அவர்களை கொண்டாட முடியுமா? அவர்களெல்லாம் எந்த வகையில் தமிழர்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதானமான விஷயம், இந்த நாட்டை ஒரு பாசிச இருள் கவ்விக்கொண்டிருக்கிறது. இந்துத்துவத்தினுடைய அடிப்படையில் இந்த நாட்டை ஒரு மறுகட்டுமானம் செய்வதற்கு, வர்ணாசிரம அடிப்படையில் மக்களை பிறப்பின் அடிப்படையில் பாகுபடுத்தி பார்ப்பதற்கு மதத்தை ஒரு கருவியாக வைத்து ஒரு பெரும்பான்மைவாதம் கட்டவிழ்த்து விடப்பட்டு சமூக நிறுவனங்களையும் அரசியல் சாசன நிறுவனங்களையும்
பாசிஸ்டுகள் கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். எப்படி இத்தாலியில் பாசிஸ்டுகள் எல்லா விதமான ஜனநாயக நெறிமுறைகளையும் குரல் வலையையும் நெறித்து ஒரு டோட்டாலிட்டேரியன் என்கிற அடிப்படையில் ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரு கும்பல் அல்லது ஒரு குழு ஒரு தனி மனிதனுடைய சர்வாதிகாரத்திற்குள் கொண்டு போய் நிறுத்தினார்களோ அதை போன்ற ஒரு விஷயத்தை அவர்கள் இங்கே இந்தியாவிலே கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு சூழலில் அதற்கு எதிராக அனைத்து ஜனநாயக சக்தியிலும் திரட்டக்கூடிய ஒரு தேர்தல் உட்பட தேர்தலுக்கு அப்பாலும் கூட ஒரு பாசிச எதிர்ப்பு ஒரு முன்னணியை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிற காலத்தில், அப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலவக்கூடிய இந்த காலத்தில் இவர்கள் பெரியாரை முன்னிறுத்தி பெரியார் இந்த தமிழ் சமூகத்திற்கு துரோகம் செய்து விட்டார், பெரியார்னால் தான் தமிழ் சமூகம் பின்னடைந்து விட்டது என்றெல்லாம் கட்டமைப்பது என்பது திட்டமிட்டே இந்துத்துவத்திற்கு ஆதரவாக அவர்கள் சாமரம் வீசுவதற்காக, அவர்களுடைய நல்லெண்ணத்தை பெற்று அதன் மூலமாக ஆதாயம் அடைவதற்காக அவர்கள் இவ்வாறெல்லாம் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. இன்னொரு விஷயத்தை திரு ஆதவன் தொட்டு காட்டினார் பிரபாகரன் தொடர்பாக. அவர் இந்த சந்திப்பு இந்த இதில் பெரியார் எதிர்ப்பில் ஒரு இழையாக பிரபாகரனையும் கொண்டு வராங்க, திராவிட எதிர்ப்பு அப்படின்னு வர்றதுலையும் பிரபாகரனை கொண்டு வராங்க. நீங்கள் போர் சமயத்தில் இலங்கைக்கு போனீங்க, பிரபாகரனோடு மாதக்கணக்கில் இருந்தீங்க. அவங்களுடைய ஒப்பீனியனும் திராவிட இயக்கத்துக்கு எதிரான ஒரு பெரியாருக்கு விரோதமான ஒரு கருத்து தான் பிரபாகரன் கொண்டிருந்தாரா? இல்லை, பிரபாகரன் வந்து தன்னை வந்து ஒரு திராவிடர் என்றே வந்து அவர் அறிவித்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக வந்து கியூபாவில் நடந்த ஒரு இளைஞர்களுடைய மாநாட்டில் வந்து இவங்களை கலந்து கொள்வதற்கான அழைப்பு வந்தது. அதில் வந்து இவர்கள் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் ஒரு கடிதத்தை எழுதுகிறாங்க. அந்த கடிதத்தில் தங்களை பற்றியான அடையாளத்தை சொல்லுகிற போது திராவிட மொழி குடும்பத்தில் வந்த தமிழ் பேசுகின்ற திராவிடர்கள் என்று தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களை போன்ற திராவிட மொழி குடும்பத்தில் வந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள், மலேசியாவில் இருக்கிறார்கள், சிங்கப்பூரில் இருக்கிறார்கள், உலகத்தில் இத்தனை நாடுகளிலும் எங்களுடைய இனம் இருக்குது. நாங்கள் எல்லாமே திராவிட மொழி குடும்பத்திலிருந்து வந்த தமிழர்கள் அப்படிங்கிறதான் அவங்க வந்து அடையாளப்படுத்துகிறாங்க. ஒன்று, பெரியார் பேசிய கருத்தியலை வந்து எப்படி வந்து அங்கே எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட பிரபாகரன் அவர்கள் நாங்கள் போய் அங்கே ஒரு மாதத்திற்கு மேலே நான் வந்து அங்கே தங்கி இருந்தப்ப அவர்கள் வந்து பல கருத்துக்களை பேசுகிறப்ப, எங்கள் நாட்டில் வந்து மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு பகுத்தறிவு பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது, மூடநம்பிக்கையை வந்து எதிர்த்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து பகுத்தறிவு பேசக்கூடிய ஒரு பிரச்சாரங்களை வந்து எங்கள் நாட்டுக்கு வந்து நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்தப்ப, இங்கிருந்து சில பகுத்தறிவு பிரச்சாரங்கள்லாம் பேசுவதற்கான ஒரு பட்டியல் தயாரித்து அனுப்பப்பட்டது. ஆனால் அவர்கள் போய் பேசுவதற்கு முன்னாடியே சில பிரச்சனைகள் வந்து அங்கே தடங்கி இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவங்க செஞ்ச விஷயங்களை சொல்கிறேன். இங்கே வந்து தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வந்து சித்திரை தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டாடுறாங்க. இப்போ பெரியார் இயக்கம் வந்து சித்திரைங்கிறது வந்து இந்து மதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அது வந்து 60 மதங்கள் வந்து 60 வருடங்கள் வந்து சமஸ்கிருத அடிப்படையில் தான் இருக்குது. தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத வந்து பெரியார் இங்கே சொன்னதை அங்கே தமிழ் விடுதலை புலிகள் இயக்கம் வந்து தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லி சித்திரை புத்தாண்டு அன்றைக்கி அவங்க நடத்திய வங்கிகளில் தமிழ் புத்தாண்டாக அந்த ஆண்டை ஏற்றுக்கொண்டு தான் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை வந்து அவங்க சொன்னாங்க. அவங்க நடத்துகின்ற அந்த அந்த அறிவு நூல் விற்பனையில் எந்த மூடநம்பிக்கை சம்பந்தப்பட்ட நூல்களும் வந்து அங்கே விற்கக்கூடாது என்று அவங்க சொல்லப்பட்டு, பெரியாருடைய அந்த பெண்ணியன் அடிமையானால் உட்பட அந்த பெரியாருடைய பெண்ணிய கருத்துக்களை வாங்கிய அந்த நூல்களை வந்து அங்கே விற்று அவங்க வந்து பரப்புரை செய்தாங்க. இப்போ மக்கள்கிட்ட வந்து இந்த பெரியாருடைய கருத்துக்கள் வந்து எங்களுக்கு தேவை, பெரியாருடைய சிந்தனைகள் வந்து உண்மையான ஒரு ஈழத்தமிழை கட்டமைப்பதற்கான ஒரு அவசியம் இருக்குது அப்படிங்கிறது உணர்ந்து கொண்டுகிற முறையில் பல்வேறு செயல்பாடுகள் வந்து அங்கே செய்யப்பட்டது. பகுத்தறிவு பிரச்சாரம் செய்வதற்கும் தமிழை வந்து வடமொழியிலிருந்து விடுவிப்பதற்கான முயற்சிகள் எல்லாமே நடந்தது. பெரியாரியை பொறுத்தவரையிலும் இந்த பெண் விடுதலை பிரச்சனையில் மற்ற பிரச்சனையில் இந்த கருத்தில் வந்து பெண்ணியத்துக்கு தேவை அப்படிங்கிறது இன்னொரு சொல்லியிருக்காரு. நீங்கள் பெண்கள் வந்து ஈழத்தில் வந்து கல்யாண அமைப்பில் இருக்கிற பெண்கள் அடிமை சின்னமான தாலியை வந்து நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது, கையெழுத்து போட்டு ஒரு சுற்றறிக்கையை பிரபாகரன் அனுப்பிச்சார். அப்படி நீங்கள் தாலி தான் கட்ட வேண்டும் என்ற ஒரு அவசியம் ஏற்பட்டால் புலிகளுடைய சின்னத்தை உள்ள ஒரு சின்னத்தை அணிந்து நீங்கள் போடுங்க, தாலி கட்டுவதை தவறுங்கள் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு ஒரு சுற்றறிக்கை அங்கே அனுப்பியிருக்கிறார். அந்த மாதிரி இந்த பண்பாட்டு தளத்தில் பெரியார் இங்கே என்னென்ன பண்ணாரோ அதை செய்யணும். சாதி ஒழிப்பு திருமணத்தை செய்து கொள்வதற்கு முன்னுரிமை தர வேண்டும் போராளிகள் அப்படிங்கிற கருத்தையும் அங்கே வலிமையாக அங்கே வலியுறுத்தப்பட்டு வந்தது. அதே மாதிரி பல பண்டிகைகளுக்கு மக்கள் வந்து போகிறாங்க, இரவில் வந்து கண்ணு முழிச்சுக்கிட்டு ஏகாதசி விரதம் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப என்னப்பா இந்த மக்கள்லாம் எப்படிப்பா திருத்துறது, இவங்களை காப்பாற்றுறதுக்கு நம்ம துப்பாக்கி பிடிச்சிட்டு இருக்கோம், இவங்க வந்து ஏகாதசி விரதம் போய் இருந்துட்டு இருக்கிறாங்களே என்றெல்லாம் அவர் அவருடைய தோழர்கள்ட்ட வந்து பகுத்தறிவு பிரச்சாரத்தெல்லாம் பேசியிருக்கிறார்.
அப்போ பெரியாரியருடைய அந்த பண்பாட்டு புரட்சி, பெரியாருடைய பேசிய அந்த திராவிடங்கிறதோட அடையாளம், பெரியார் பேசிய பகுத்தறிவு, இவையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல கட்டமைப்பை தான் அங்கே இருந்தாங்க, செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நான் நேராகவும் பார்த்தேன். அது நடந்தது உண்மை. மறைந்த 52 ஆண்டுகளுக்கு பிறகும் தலைப்புச் செய்தியாக பெரியார் இருப்பதற்கு என்ன காரணம் என்று ட்விட்டரில் நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம். அவருடைய கொள்கைகளும் அவர் முன்னிறுத்திய சீர்திருத்தங்களும் தான், சமூக சீர்திருத்தங்கள் தான் காரணம் என்று 77% பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. வர்ணாசிரமவாதிகள் அச்சம் கொண்டிருப்பதால் தான் அவர் தலைப்புச் செய்தியாக இருக்கிறார் என்று 10% பேரும், சமூக நீதிக்கான தேவை இருப்பதால் அவர் பேசப்படுகிறார் என்று 13% பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. இது நிறைவு சுற்றில் சுருக்கமாக சில பாயிண்ட்ஸை கேட்க விரும்புகிறேன். பெரியாரை அம்பேத்கருக்கு முரணானவராக காட்டுறாங்க. அது பெரியார் அம்பேத்கரும் ஒரே தளத்தில் ஜாதி ஒழிப்பு கொள்கை கொண்டிருந்த தலைவர்கள்னாலும் ஒருவரை ஒருத்தர் அவரும் வெறும் ஒன்றா அப்படின்னு கேட்குற ஒன்று. வஉசிக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அவருடைய தியாகத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னா வஉசியும் பெரியாரும் ஒன்றா, அவருக்கு ஒரு எதிர்ப்பு அப்படின்னு காட்டுறது. அப்படி ஒவ்வொருத்தரையாக ஒருத்தருக்கு எதிராக நிறுத்துகிற ஒரு தன்மை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது பெரியாரை ஒரு தனிமைப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அதை நினைக்கிறேன். இப்போ பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் உள்ள உறவு அப்படிங்கிறது ஏதோ பாடத்திட்டத்தில் வைத்து பெரியார் ஒரு காலத்தில் வாழ்ந்தார், அம்பேத்கர் ஒரு காலத்தில் வாழ்ந்தார், அவருடைய சிந்தனை இவருடைய சிந்தனை ரெண்டும் வெவ்வேறு, அதனால் இதை எப்படி ஒப்பிட்டு காட்டுக அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்றான்னு இவங்க கேட்குறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, 2 பேருமே சமகாலத்தில் வாழ்ந்து நாங்கள் 2 பேருமே ஒரே லட்சிய பாதையில் இருக்கிறோம் என்று 2 பேருமே பிரகடனப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க பிரகடனப்படுத்துறப்போ இது என்ன கேள்வி கேட்குறதுல என்ன இருக்குன்னு அவசியம் இல்லை. இப்போ பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் ஏற்பட்ட உறவை சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, முதலாக லாகூரில் சாதி ஒழிப்பு மாநாட்டில் அம்பேத்கர் நிகழ்த்திய ஒரு உரை, அதிலிருந்து சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று அந்த மாநாட்டுக்காரங்க சொன்னாங்க. அம்பேத்கர் ஏற்றுக்கலை, அந்த மாநாடு தள்ளிப்படப்பட்டது, நிறுத்தப்பட்டு விட்டது. அந்த உரையை பெரியார் வாங்கி குடியரசு பத்திரிகையிலே சாதிய ஒழிக்க வழி என்கிற முறையில் அம்பேத்கரை தெரியாத காலத்தில் வாங்கி பெரியார் வெளியிட்டிருக்கிறார். அதே மாதிரி பெரியார் வைக்கம் போராட்டம் நடத்திய காலகட்டத்தில் 2 பேருமே சந்திக்கல. ஆனால் வைக்கம் போராட்டத்தை பற்றி அறிந்து கொண்டு அம்பேத்கர் தன்னுடைய இதில் என்ன எழுதினார்னா, மக்களை சந்தித்துகின்ற ஒரு திரட்டி நடத்துகிற ஒரு போராட்டத்தை பெரியார் ஈவே ராமசாமி நடத்துகிறார், அது சரியான போராட்டம், அதன் அது என்னை ரொம்ப பாதித்திருக்கிறது, அதன் அடிப்படையிலே நான் மகர்குலத்தில் நடக்கிற ஒரு போராட்டத்தை நான் நடத்தப் போகிறேன்னு சொல்லி ரிட்டனாக அம்பேத்கர் எழுதியிருக்கிறார். மூன்றாவது அம்பேத்கரை இதில் பர்மாவில் இது மாநாடு நடத்துகிறப்ப, புத்தர் மாநாடு நடத்துகிறப்ப பெரியார் நீங்கள் உடனே கலந்துங்கன்னு சொல்லி தந்தி கொடுக்குறாரு. உடனே அவசரமாக மலேசியா பயணத்திலிருந்து பெரியார் அங்கே போய் அந்த மாநாட்டில் புத்தர் மாநாட்டில் போய் கலந்துக்கிறார். அப்போ அம்பேத்கர் பெரியார்கிட்ட உரிமையோட வாங்க எல்லாரும் புத்த மதத்துக்கு போவோம், இதில் கையெழுத்தை போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாரத்தை உரிமையோட பெரியார்கிட்ட கேட்குறாரு. அப்போ பெரியார் என்ன சொல்கிறாரு, நீங்கள் லட்சக்கணக்கான இதில் மாறுங்க, ஆனால் நான் மாறிட்டேன்னா இங்கே இருந்துக்கிட்டு தான் இதை பேச முடியும், திருத்த வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பெரியார் அந்த ஒரு கருத்தை பெரியார் அங்கே பதிவு செய்கிறாரு. அதற்கப்புறம் பெரியார் திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குனதுக்கப்புறம் அந்த திராவிடர் கழகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் நீதி கட்சியாக தான் இருப்போம் அப்படின்னு ஒரு குழு தனியாக இயங்குது. அவங்க அம்பேத்கரை இங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறாங்க. அந்த நிகழ்ச்சியில் அம்பேத்கர் பேசுகிறப்ப என்ன சொன்னார்னா, நீங்கள் தனியாக குழுங்கிறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உங்களுக்கான தலைவர் பெரியாராகத்தான் இருக்க முடியும், பெரியாரை தான் நீங்கள் தலைவராக ஏற்றுக்கணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற தலித் மக்களுடைய கூட்டணியில் பேசுகிறப்ப நான் அம்பேத்கர் இருந்தால் கூட தமிழ்நாட்டில் உங்களுக்கான தலைவர் பெரியாராகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற தலித் மக்களுக்கும் பெரியார் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி வேலூரில் அம்பேத்கருடைய படத்தை திறந்து வைக்கிறார் பெரியார். அப்போ என்ன சொல்றார் பெரியார்னா, நான் அம்பேத்கரை தலைவராக தேர்ந்தெடுத்து விட்டேன் அப்படின்னு பெரியார் சொல்றார். அப்போ 2 பேருமே சமகாலத்தில் ஒத்த பாதையில் ஒருவருக்கொருவர் நட்பு ஏற்பட்டு நாங்கள் போகிறோம்னு சொல்லி அவங்களே டிக்ளரேஷன் பண்ண விஷயத்த நீ எப்படி அம்பேத்கர் பெரியார் ஒன்றாக்க முடியும்னு கேட்குறத விட நகைப்புக்குரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி தெரிவிக்கா வஉசி சிறையிலிருந்து வந்த உடனே வஉசியினுடைய கப்பலுக்கே பெரியார் ஒரு பங்குதாரர். வஉசிக்கு கப்பல் கட்டுறதுக்கு பணம் திரட்டி கொடுத்திருக்கிறார் பெரியார். அப்போ வஉசி சிறையிலிருந்து வந்ததுக்கப்புறம் அரசியலிருந்து ஒதுங்கி போய் முழுக்க சுயமரியாதை இயக்கத்துக்கும் பெரியார் இயக்கத்துக்கும் ஆதரவு கொடுத்து கொண்டு அவர் சைவ இலக்கியங்கள் திருக்குறளை பற்றியான ஆய்வுகளை செய்ய ஆரம்பித்தார். அந்த காலகட்டத்தில் பெரியார் இயக்கம் நடத்திய பார்ப்பனர் அல்லாதார் மாநாடு, சமூக நீதி மாநாடு, இந்த மாநாடுகளில் கோவையில் நடந்தது, பல நகரங்கள் நடந்ததை வஉசி கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். வஉசி ஒரு பெரியாரை புகழ்ந்து பாராட்டியிருக்கிறார். கடைசியாக நாகப்பட்டினத்தில் வஉசியினுடைய பெரியாருடைய படத்தை வஉசி திறந்து வைத்து பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துக்கு இருக்கிற ஒரே தலைவர் பெரியார் தான் இருக்கிறாரு, அதனால் நீங்கள் முடிக்கிறப்ப சொல்கிறாரு, நீங்கள் ஒவ்வொருவரும்
பெரியாருடைய படத்தை உங்கள் வீட்டில் மாட்டி வச்சுங்க, மாட்டி வச்சுக்கிட்டு காலையில் ஒரு தடவை மாலையில் ஒரு தடவை இரவு தடவை விழுந்து கும்பிட்டு அதை வணக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே கும்பிட்டு வணக்கம் செய்கிறார். அவர் ஒரு 5 ஆண்டு காலத்திற்கு பிறகு பெரியாரே சொல்கிறாரு, நான் வந்து இப்படி கும்பிடுறதெல்லாம் நான் வந்து ஏற்காதவன், ஆனால் என்னையே இப்படி நீங்கள் தெய்வமாக்கிட்டீங்களே என்று வாவுசிகிட்ட வந்து பெரியார் கேட்டப்ப வாவுசி சொல்லியிருக்கிறாரு, இல்லை இப்படித்தான் இந்த பார்ப்பனர்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும், இந்த மொழியில் தான் நான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி வாவுசி சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு 2 பேருக்கும் உடைய ஒரு சமூக நீதி கொள்கையிலையும் பார்ப்பன எதிர்ப்பு கொள்கையிலையும் நெருக்கமான ஒரு உறவில் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ சமகாலத்தில் படித்தவங்கள வாவுசியை விட பெரியாரை கீழே இறக்கி வாவுசியை மேலே ஏற்றுறது அப்படிங்கிறது வந்து இது ஒரு பச்சையான ஒரு பார்ப்பனிய தந்தார், பிரித்தாளுகின்ற ஒரு சூழ்ச்சி. ஆணைமுத்து பெரியாருடைய இயக்கத்தில் இருந்தவர் தான். பெரியார் ஆணைமுத்து வந்து 1925 காங்கிரஸ் கட்சியில் வகுப்புரிமைக்காக வெளியேறாரு. 28 வந்து முத்தையா முதலியார் வந்து கொண்டு வர்ற சட்டத்தை வந்து பெரியார் ஆதரிக்கிறாரு. தொடர்ச்சியாக இடஒதுக்கீடு பேசுகிறாரு. 50களில் வந்து சட்டத்திட்டத்துக்கு போராடுறாரு. இடஒதுக்கீடு முதல் சட்டத்திட்டம் வருது. 52 53 தொடர்ச்சியாக பெரியாருடைய தொண்டராக தான் ஆணைமுத்து இருக்கிறார். பெரியார் இறக்கின்ற வரையிலும் பெரியாருடைய தொண்டர் தான். பெரியார் அந்த கட்சி ஆரம்பிக்கிறார். ஆனால் சமூக நீதி வந்து ஆணைமுத்தம் வாங்கி கொடுத்தாருங்கிறதோட ஒரு கேவலமான அற்பத்தரமான ஆர்குமெண்ட் கிடையாது. ஆனால் இது மாதிரி விஷயத்தை வந்து இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பெரியாரை வந்து அர்த்தமில்லாத ஒரு விஷயங்களை தனிமைப்படுத்த பார்க்குறாங்க. இரண்டாவது வந்து பெரியாருடைய கொள்கையை தேச உடைமை ஆக்கலன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, அது தப்பு. அது பெரியாருடைய கொள்கை இன்றைக்கு வந்து தேச எல்லோரும் வெளியிடலாம், அதற்கு எந்த தடையும் இல்லை என்று நீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்பு பெறப்பட்டு அது வெளியிடுவதற்கு தடை இல்லை என்று பரப்பப்பட்டு 100க்கு மேலே ஸ்டாலில் இன்னைக்கு பெரியார் புத்தகம் எல்லாரும் பெரியார் புத்தகத்தை வெளியிடுறாங்க. தடை நீக்கப்பட்டு விட்டது. அப்போ இன்னும் தேச உடைமை ஆக்கல அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பொய்யான கற்பிதமான ஒரு குற்றச்சாட்டு. உண்மையிலேயே பெரியாரோட நூல்களை 1 கோடி ரூபாய் கொடுத்து இந்த அரசு நாட்டுடைமை ஆக்குதுன்னா வரவேற்கிறோம்னு அண்ணாமலையும் சீமானும் சொல்ல போறது இல்லை. சொல்லுவாங்களாங்கிறேன். இப்போ என்னவங்க பெரியார் நூல்கள் நாட்டுடைமை ஆக்கி அதெல்லாம் இவங்க படித்து அதுலேருந்து இந்த கருத்தெல்லாம் எடுத்து சொல்லி அதெல்லாம் விமர்சிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு தடையாக இருக்கிற மாதிரியும், தமிழ்நாடு அரசு நாட்டுடைமை ஆக்க வேண்டிய அவசியமே இல்லையே, ஏற்கனவே வந்துருச்சா வெளியிட, டிஜிட்டலாகவே பண்ணி இப்போ திறந்து வச்சுட்டாங்களே. திரு அரசு உங்க நிறைவு பார்வை. அதாவது இப்போ பெரியாரை பற்றி இந்த எல்லோரும் குறிப்பாக இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் வேறு எல்லாரும் பேசுகிறவங்க தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு. தமிழ் மொழி வந்து 5000 வருஷங்களாக எவ்வளோ பெரிய சிறப்புடையதாக வளர்ந்து வந்திருக்கு, அதை இவர் காட்டுமிராண்டின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக திட்டார்னு ஒரு கேவலமான குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார். பெரியார் 1965 வாக்கில் ஒரு 6 பக்கத்தில் ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்கிறார். தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று நான் ஏன் சொல்கிறேன், நான் கடந்த 40 ஆண்டுகளாகவே அதை நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன், இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், பெரியார் வந்து இந்த சங்க இலக்கியம் அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பற்றி அதிகம் பேசலை, ஆனால் திருக்குறள் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறார். இப்போ சொல்கிறார், உன்னுடைய ஒரு வரலாற்றில் ஒரு கிபி 5ஆவது நூற்றாண்டுலேருந்து தொடங்கி 18ஆவது நூற்றாண்டு வரை இருக்கக்கூடிய உன் தமிழ் மொழி, உன்னுடைய தமிழ் இலக்கியம், உன்னுடைய தமிழ் பண்பாடு, இதெல்லாம் என்ன? இவைகளெல்லாம் கடவுளை பற்றி பேசுகிறதே ஒழிய வேறு எதை பற்றி பேசவில்லை. உன்னுடைய இலக்கியம் சாதி, உன்னுடைய பண்பாடு சாதி, உன்னுடைய மொழி சாதி, இதையெல்லாம் நீ தூய்மைப்படுத்த வேண்டாமா, இதை அப்புறப்படுத்த வேண்டாமா? பெரியார் தன்னுடைய அடிப்படையான கோட்பாடாக ஒன்றை அவர் சொன்னார். அதாவது கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பியவன் அயோக்கியன், கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி அப்படின்னு சொன்னார். அந்த காட்டுமிராண்டியிலிருந்து தான் அவர் எடுக்கிறார். ஒரு தமிழ் மொழி என்பது நவீன வளர்ச்சிகளுக்கு உட்பட்டு ஆங்கில மொழி எப்படி வளர்ந்து வருகிறதோ அந்த தன்மையில் நமது மொழியையும் வளர்க்க வேண்டும், நமது மொழியில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும். நம்முடைய மொழியில் நிறைய எழுத்துக்கள் இருக்கின்றன, அவை துன்பமாக இருக்கிறது, அதை மாற்ற வேண்டும். உன்னுடைய மொழியிலே பேசப்படுகிற இந்த சாமி பற்றி, கடவுள் பற்றி, மதம் பற்றியான அனைத்து விஷயங்களையும் கழுவி அப்புறப்படுத்த வேண்டும். ஆமாம், உன்னுடைய மொழி அப்போ பெண்களை அடிமைப்படுத்துகிற மொழி. இப்படி அவர் முன்னிறுத்திய இந்த சனாதன கருத்து மரபு சார்ந்ததெல்லாம் ஒரு 1000 வருஷங்கள் தமிழ் இலக்கியத்திலும் பண்பாட்டிலும் இலக்கணத்திலும் பெரிய அளவுக்கு மேலோச்சி வந்தது என்பது வரலாறு. அதைத்தான் அவர் அதை விமர்சனம் செய்து அதை நீக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய நல்லெண்ணத்தோடு அதை காட்டுமிராண்டித்தனமாக நீங்கள் இருக்காதீர்கள், மாறுங்கள் என்று அவர் சொன்னதை, இதை எல்லாவற்றையும் தூக்கி அந்த பக்கம் வச்சுவிட்டு இவனுங்களை எல்லாருமே சேர்ந்து தமிழை காட்டுமிராண்டு மொழின்னு சொல்லிட்டாரு, தமிழை காட்டுமிராண்டின்னு சொல்லிட்டாரு. நான் வந்து
அந்த சங்க இலக்கியத்தில் நான் அப்படி ஆட்சி பண்ணவன், சோழர்கள் வந்து பெரிய ஆட்சி பண்ணவங்க. அங்கே ஒரு என்ன பெரிய தப்பான கருத்தை சொல்கிறாங்கன்னா, சோழர் காலத்தில் தான் தமிழ் ஒழிக்கப்பட்டது, சோழர் காலத்தில் தான் சமஸ்கிருதம் ஆட்சிக்கு வந்தது, சோழர் காலத்தில் தான் கோயிலுக்குள் இவர்களை போக விடாமல் வெளியே படுத்தி கோயிலுக்குள் சமஸ்கிருதத்தை கொண்டு போனார்கள். சோழர் காலத்தில் தான் ஜாதியும் வர்ணாசிரமும் நிரந்தரமானது. இந்த எல்லா விஷயங்களையும் விட்டுவிட்டு இவர்கள் சோழர்களை ஒரு பெரிய ஆட்மாடி பேசுவதும், இந்த பெரியார் பேசுறதுக்கு முக்கியமான ராஜராஜ சோழன் படையெடுத்த எல்லாம் அந்த எல்லா விஷயங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த சமூக வரலாறு பற்றிய புரிதல் இல்லாமல் ஒரு வெற்றி வரட்டு பெருமை சார்ந்து கத்துகிற ஒரு கத்தலாக அவர்கள் பார்க்கிறார்கள். பெரியாருடைய அந்த நவீன அறிவியல் பார்வை பற்றியான புரிதல் அவர்களுக்கு இல்லை என்பதனால்தான் பெரியார் தமிழை காட்டுமிராண்டின்றார்னு சொல்லி இந்த சங்கிகளிலிருந்து சேர்ந்து இந்த நவீன தமிழ் தேசிய சங்கிகளும் பேசுகிற ஒரு மரபு என்பது உருவாகியிருக்கிறது. ஒரு செய்தி, அந்த ஒரே ஒரு கட்டுரை தான், தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்று தலைப்பிட்டு எழுதப்பட்ட ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையின் கீழே குறிப்பு அப்படின்னு சொல்லி பெரியார் ஒன்று போடுறார். இப்படி நான் சொல்வதால் தமிழ் பண்டிதர்கள், வித்வான்கள், புலவர்கள் என் மீது ஆத்திரப்படக்கூடும், கோபப்படக்கூடும். அவர்கள் கோபப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் எழுதுகிறேன். அப்படி என் மீது ஆத்திரப்படுகிறவர்கள், கோபப்படுகிறவர்கள் அறிவியல் சார்ந்த இலக்கியங்களை படைத்து நூல்களை எழுதுவார்கள் என்று சொன்னால், அந்த நூல்களை நானே விலை கொடுத்து வாங்கி அச்சிட்டு மக்களிடம் பரப்புவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற பின்குறிப்பு அந்த காட்டுமிராண்டி மொழிங்கிறதிலே பெரியார் கொடுத்திருக்கிறார். நன்றி. திரு ராம்கி, உங்க பார்வை? புரட்சியாளர் பெரியார் நிச்சயமா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதி ஒழிப்புங்கிற விஷயத்த முதலாக வெகுஜன மக்களிடம் பேசினார். அது ஒரு பெரிய விஷயம். எத்தனையோ நிறைய பேர் பேசியிருந்தாலும் வெகுஜன மக்கள் அவங்களுக்கு புரியுற மொழியில பேசுறது பெரியார் மட்டும்தான். அவர் சொன்னது அந்த வடிவம்ங்கிறது எப்படி மாறி இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா ஜாதிங்கிறதே நம்மளாலேயும் கொண்டு வந்ததா அப்படிங்கிறது எளிமையா பெரியார் பேசினார். அதை அடுத்து வந்த கலைஞர் ஒரு அடுக்குமொழியோட ஜாதி என்கிறார்களே, எங்கிருந்தது ஜாதி, ஆதியில் வந்ததா அது பாதியில் வந்ததா அப்படிங்கிறது இந்த வார்த்தையை சொல்லும் போது அந்த கருத்து இன்னும் நிறைய பேர் சென்றடைகிறது. இந்த வடிவங்கிறது மாறுது. இப்ப கலைஞருக்கு பிந்தைய தலைமுறை வரும்போது அதை விட ஒரு கூடுதலான இன்னும் ஒரு ஈர்ப்பான ஒரு வடிவம் தேவைப்படுது. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம், ஒரு ப்ரோ தலைமுறைகிட்ட பேசிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு புரியுற எளிய வடிவில் தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி கருத்துக்கள் நம்ம சொல்லும் போது, இல்லை பெரியார் எழுதி வச்சிருக்காரு, அதெல்லாம் புக்கா இருக்கு, நீங்க போய் புக்கை படிங்கன்னா யாரும் படிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு புரியுற மொழியில, அவங்களுக்கு எளிமையான வடிவத்துல நம்ம அந்த கருத்துக்களை போய் சேர்க்க வேண்டியிருக்குது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற பெரிய சிக்கல். இன்னைக்கு இருக்கிற மீம்ஸ், ரீல்ஸ் உலகத்துல நம்ம பெரியாருடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும்னா அதை எளிமைப்படுத்தி வேறு வடிவத்துல கலைஞர் செய்த வடிவத்தை விட இன்னும் கூடுதலான கவர்ச்சியான எளிதாக சென்றடையக்கூடிய வடிவத்தை நம்ம கையாள வேண்டும். அதுதான் சரியான முறையாக இருக்குமே தவிர, இல்ல நீங்க எல்லாம் எழுதியிருக்கு, நீங்க போய் சரியா படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றது சரியா இருக்காது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ChatGPT தலைமுறைங்கிறது அவருக்கு எல்லாரையும் ஒருவாதான் பாக்குறாங்க. சோ பெரியார் செய்தது என்ன, பெரியார் செய்யாத என்னத்தை சொன்னார், அம்பேத்கர் என்ன சொன்னார், அம்பேத்கர் சொன்னாத என்னத்தை வஉசி என்ன சொன்னார், வஉசி செய்யாத என்ன பெரியார் செஞ்சார், இப்படிப்பட்ட கேள்விகளை தான் ChatGPT தலைமுறை கேட்குது. சோ இதற்கான கேள்விகளை, இதற்கான பதில்களை நம்ம எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். நன்றி. திரு புனிதபாண்டியன். அது தமிழன் என்ற அடையாளமாக இருந்தாலும், திராவிடன் என்ற அடையாளமாக இருந்தாலும், அது ஒரு அரசியல் ஓர்மையாக மட்டும் இல்லாமல் அது ஒரு சமூக ஓர்மையாக மாற்றப்பட வேண்டும். இப்போ இவ்வளோ நாளும் நாம் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே தமிழன் என்பது, திராவிடன் என்பது ஒரு அரசியல் ஓர்மையாக தான் பார்த்துட்ருக்கோம். நான் பெரியார் முன்வைத்த திராவிடம் என்பது அதை ஒரு சமூக ஓர்மையாக மாற்றுங்கள். நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஜாதியை வச்சுக்கிட்டே தமிழனோட பெருமையை பேச போகிறீங்க? இப்போ தமிழ் மொழியை நீங்கள் அறிவியல் மொழியாக மாற்றுங்கள். அது வரைக்கும் நான் காட்டுமிராண்டி மொழின்னு தான் சொல்லுவேன்னாரு. அவர் மறைந்து அரை நூற்றாண்டாச்சு. தமிழ் தேசியவாதிகள், தமிழ் புலவர்கள் பெரியார் செய்த சீர்திருத்தத்தையாவது செய்ய முன் வந்திருக்கிறாங்களா? அதை அறிவியல் மொழியாக்க மாற்றுவதற்கு ஏதாவது அவர்களிடம் செயல் திட்டம் இருக்கிறதா? எதுவுமே கிடையாது. பெரியார் தமிழை எவ்வளவுதான் அவர் விமர்சித்திருந்தாலும் ஆக்கப்பூர்வமாக ஒன்று செஞ்சிருக்காரு. சுயமரியாதை திருமணம் என்பதை நாம் இந்துக்கள் அல்ல, ஆனால் நாம் இந்து திருமண சட்டத்திற்குள்ளே போய் நாமே ஒப்படைக்கக்கூடாது என்பதால் சுயமரியாதை திருமணம் என்ற ஒன்றை 20களிலே உருவாக்கினார். அதற்கு இன்றைக்கு சட்ட வடிவம் கிடைத்திருக்கிறது. ஜாதியை அழித்தொழிப்பதற்கு அவர் எண்ணற்ற வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார். நாம் இந்து மதத்தை அவர் தொடர்ச்சியாக விமர்சனம் செய்திருக்கிறார். அப்போ திராவிடம் என்பதை ஏன் நாம் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம், பெரியார் முன்னிறுத்திய திராவிடத்தை ஏன் வலியுறுத்துகிறோம் என்று சொன்னால், தமிழன் என்பது ஒரு அலங்காரமாக இருக்குது.
அது ஒரு அரசியல் நிலைப்பாடாக, அது அரசியல் அடையாளமாக இருக்குது. அது இவர்களுக்கு வசதியாக இருக்கிறது. பெரியார் அதை எப்போ நீங்கள் ஒரு சமூக அடையாளமாக மாற்றப் போகிறீர்கள்? சமூக அடையாளம் என்று சொன்னால் நீங்கள் ஜாதியை ஒழித்து, நீங்கள் அரசியல் மேடைகளில் தமிழன் தமிழன் என்று முழங்குகிறீர்கள். முழங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது பாதி பேர் சேரிக்கு போகிறான், பாதி பேர் ஊருக்கு போகிறான். அதை நீங்கள் எப்போ முறியடிக்க போகிறீங்க? எல்லாரும் ஓரிடத்தில் கலந்துரவாடி ஒரு சமூக ஜனநாயகத்தை நீங்கள் எப்போது வளர்த்தெடுக்க போகிறீர்கள் என்று அதுக்கான செயல் திட்டம் உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்கறது தான் திராவிட கொள்கை. அது பெரியார் தான் முன்வைத்தார். அதைத்தான் நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நாம் கேட்கவும் வேண்டும். சாதியை ஒழிந்தவன் தான் தமிழன். சாதியை வைத்துக்கொண்டு நீ தமிழன் கிளைம் பண்ணவே முடியாது. இதை கேட்டவர் பெரியார். அதை செயல்படுத்துவதற்கு தான் நாம் இது போன்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நன்றி. திரு ஆதவன், நிறைவு பார்வை சுருக்கமா? உண்மையில் இந்த 2 நாட்களும் நாம் முன்னிலைப்படுத்தி விவாதித்திருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தை அவமதித்து ஆளுநர் செய்து கொண்டிருக்கின்ற அட்டகாசம் ஒன்று. அடுத்து ஒன்றிய அரசு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நீங்கள் பெறக்கூடிய பட்டம் கூட செல்லும் என்று யுஜிசி வழியாக இன்றைக்கு கல்வி பரவலாக்கத்தையும் கல்வி உரிமையிலும் தலையிட்டு இருப்பதும் மாநில உரிமையில் தலையிட்டு இருப்பதும் தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு கேரளா, தமிழ்நாடு போன்ற, குறிப்பாக தமிழ்நாடு தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம், மாநிலத்திற்கென்று ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்குவோம் என்றெல்லாம் அறிவித்து ஒரு மாற்றை முன்வைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இப்படி யுஜிசி வழியாக தமிழ்நாட்டை பணிய வைப்பதற்கு ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆளுநர் தேசிய கல்விக் கொள்கையை இங்கு இருப்பவர்கள் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. கடந்த காலத்தில் குருகுலத்தின் வழியாக நடந்த கல்வி முறை மிகப்பெரிய பலன்களை கொடுத்தது, அதுதான் சிறந்தது என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தமிழ் சமூகத்தின் முன்னால் முன்வைத்து நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த முன்னேற்றம், பெரியார் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்ற ஒரு முழக்கத்தின் கீழும் சுயமரியாதை சமதர்மம் என்கிற இன்னொரு முழக்கத்தின் மூலமாகவும் தமிழ் சமூகத்தினுடைய கருத்து உலகத்தை அவர் எந்த அளவிற்கு மாற்றி அமைத்தார். அது அயோத்திதாசர் காலத்திலிருந்து பெரியார் வழியாக எப்படி நமக்கு இந்த சுயமரியாதை சமதர்மம் என்கிற ஒரு கருத்து, சமூக நீதி என்கிற ஒரு கருத்து, பிரதிநிதித்துவம் என்கிற கருத்து, பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்கக்கூடிய சமத்துவம், பாலின சமத்துவம் என்கிற கருத்து, சாதி நீக்கம், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் அடைஞ்சிருக்கிற இந்த முன்னேற்றத்தை இன்றைக்கு ஒன்றிய அரசு தலைகுப்புற கவிழ்த்து பின்னுக்கு இழுக்கக்கூடிய ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது கல்வி பரவலாக்கத்தின் மூலமாக தான் நாம் இந்த முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறோம் என்பதை சரியாக புரிந்து கொண்டுதான் அவர்கள் இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை என்கிற பெயரில் மீண்டும் அவர்கள் நம்மை கடந்த காலத்திற்கு இழுத்து செல்வதற்கு முயற்சிக்கிறார்கள். அதையெல்லாம் இன்றைக்கு நாம் பேசுபொருளாக மாற்றுவதற்கான சாத்தியங்களை, அந்த உழைப்பை, நேரத்தை, விவாத விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு சீமான் திசை திருப்பியிருக்கிறார். ஆளுநர் போன்றவர்களை காப்பாற்றியிருக்கிறார். ஒன்றிய அரசினுடைய தலையீட்டையிலிருந்து அதை மக்களுடைய கவனத்திலிருந்து அதையும் காப்பாற்றியிருக்கிறார் என்பது ஒரு விஷயம். அது போக இன்னைக்கு நீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை மிக ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை, கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். சீமானுடைய கருத்து சமூகத்திலே பதற்றத்தை உருவாக்கும் என்று. அந்த இடத்தில் எனக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த வாசகத்திலே ஒரு ஆட்சேபனை இருக்கிறது. சீமான் தெரிவிப்பதெல்லாம் கருத்தா என்று நாம் விவாதிக்க வேண்டும். உண்மையில் சீமான் செய்து கொண்டிருப்பது அவதூறு. இந்த அவதூறு தான் அவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். எப்படி பாசிஸ்டுகள் அகில இந்திய அளவில் ஒரு மதத்தை முன்னிறுத்தி ஒரு மத ரீதியான ஒரு எதிரியை கட்டமைக்கிறார்களோ, சிறுபான்மையினர் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும், எப்படி கம்யூனிஸ்டுகளையும், பாசிஸ்டுகளுக்கு இந்த அவங்களுக்கு இருந்த அந்த எதிரி போல தான் இங்கே இவங்களுக்கு இந்த மாதிரியான மாற்று கருத்தாளர்கள், இவர்களை எப்படி அவர்கள் எதிரிகளாக அகில இந்திய அளவில் இன்றைக்கு இந்துத்துவவாதிகள் கட்டமைக்கிறார்களோ, அதை போல இங்கு தமிழர்களுக்கு எதிராக திராவிடர்கள் அல்லது வேறு மொழி பேசக்கூடியவர்கள் என்று சீமான் பேசுவது என்பது இந்துத்துவவாதிகளோடு கைகோர்ப்பதற்கு அவர் கருத்தியல் ரீதியாக தயாராகி இருக்கிறார் என்பதையும் நாம் இந்த நேரத்திலே சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். பெரியாரை படிக்கக்கூடிய எவர் ஒருவரும் நிச்சயமாக சீமான் போன்றவர்கள் முன்வைக்கக்கூடிய பெரியாருக்கு எதிரான அவதூறுகளை தங்களுடைய புறங்கையால் தள்ளிவிடுவார்கள் என்று தான் நான் நினைக்கின்றேன். வாய்ப்பு இருந்தால் சீமானுக்கு நாம் பெரியார் சுயமரியாதை சமதர்மம் என்று எஸ்விஆரும் வா கீதாவும் எழுதிய புத்தகத்தையாவது குறைந்தபட்சம் அவருக்கு நாம் அனுப்பி வைக்கலாம்.
ஆனால் பெரியாரை படியுங்கள் என்று சொல்வதன் மூலமாக பெரியாரை படிப்பதற்கு புத்தகங்கள் வாங்க வேண்டும், ஒரு திரள் நிதிக்கு தயாராகிட்டார்னா என்ன பண்ணுறன்ற பயத்தில் நம்மளே அந்த புத்தகத்தை அனுப்பி வைக்கிறது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் சீமானுக்கு நாம் செய்யக்கூடிய அறிவுக்கண்ணை திறப்பதற்கு அதோட தயாராக இருந்தால் நாம் செய்ய வேண்டிய வேலை என்று நினைக்கின்றேன். சீமானுடைய எல்லா விதமான அவதூறுகளையும் நிச்சயமாக தமிழ் சமூகம் தன்னுடைய படிப்பறிவினாலும் சுயமரியாதையினாலும் புறந்தள்ளுவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நன்றி நன்றி நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.